ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சுமனைக்கு பூர்வ சரித்திரத்தில் நவமஸ்கந்தத்தை ராமாயணத்தை எப்படி அனுபவிச்சிருக்கார், அந்த பட்டத்தில் எப்படி ரசிச்சிருக்காருங்கிறத நாம் பார்த்து வரும்போது பகவான் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணி சித்திரகூடத்தை வந்து அடைஞ்சி, சித்திரகூடத்திலேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் வந்து அகஸ்தருடைய வாக்கை கேட்டு பஞ்சவட்டியில் லக்ஷ்மணன் வச்ச பர்ணசாலையில் கோதாவரி தீரத்தில் பரம சௌக்கியமாக இருக்கார் என்று சொல்லி நேற்றைய தினம் பூர்த்தி பண்ணித்தோம். ஆரம்பிக்கிறது 2 நாள் முன்னாடி இந்த கங்கை பரமேஸ்வரனுடைய திட்டையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் சிரமப்பட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி ஆயிடுது. இந்த நான் கவனிக்கிற வந்து இறங்குற போது தான் ஆட்கள் சொல்கிறாங்க, வழக்கமாக ரோடு டிராஃபிக்காக இருக்குன்னு எங்கேயோ கூட சுற்றி வந்துட்டோம், எக்ஸ்ட்ராவாக 10-15 நிமிஷம். உடனே ஒரு லாபம் என்ன, விஷ்ணு சாஸ்திரம் ஆயிடுச்சு. அவன் மாட்டில் ஆட்டோ விட்டுருக்கான், அவங்களை விஷ்ணு சாஸ்திரம் ஜெபம் பண்ணி வந்துடலாம். ஒரே ஒரு லாபம். காலத்தை எப்படியாவது உபயோகப்படுத்தணும், வீணாக போயிடக்கூடாது, காரணமாக வீணாக போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது சுவாமியை ஞாபகப்படுத்துவார். அவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்குமே தவிர நாம் நினைக்கிற மாதிரி நீ சீக்கிரமாக கிளம்பினா கூட இங்கே வந்து சேர முடியாது. சுவாமி எப்படி நினைக்கிறாங்க தான் நடக்கும். காலதேசாவதித்யாம் நிர்முக்தனாக இருக்கார் சுவாமி. அந்த பிரபு கோதாவரி தீரத்தில் லக்ஷ்மண வச்ச பர்ணசாலையில் பரம் சௌக்கியமாக மோதாத்மோதா தட்டந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கம்பேரிசன் இன்னைக்கு தோணிச்சு. சித்திரகூடத்தில் இருக்கிறபோது பகவான் குபேரன் நந்தனத்தை நிற்கிற மாதிரி மிச்சாங்க. நேற்று தினமும் முன்னாடி சொன்ன இந்த ஸ்லோகத்தை குபேர இவ நந்தனே அப்படின்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலான பாகவதத்தில் கர்தவ பிரஜாபதி தேவகூதியோடு சேர்ந்து தன் தபஸாக நிர்மாணம் செய்யப்பட்ட விமானத்தை சஞ்சாரம் பண்ணுற போது ஜனதபத்து லதன வருதி பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தத்தில் ஜனதன்னு சொன்னாக்க குபேரன் அர்த்தம். 2 இடத்தையும் குபேரன் தான் விஷ்டாமம் கொடுத்தார். ராமாயணத்தையும் இப்படிதான் சொன்னார், பாகவத்தையும் இப்படிதான் சொன்னார். ஆனால் பாகவதத்தில் கர்தவருக்கு சொன்னார், இங்கே ஸ்ரீராமருக்கு சொன்னார் வால்மீகி. குபேரன் தான் பணம் கொட்டி கிடக்கும். கர்தவர்கிட்டையும் பணம் கிடையாது, காட்டுக்கு வந்த வனவாசராமன்ட்டையும் பணம் கிடையாது. ஒரு ரசமான விஷயம், ஒரு கவி சொல்லிருக்கார். பணத்தில் கொண்டு கங்கையை தாண்டி கொண்டு விட்டாங்க குகன். சுவாமி ரொம்ப தயக்கத்தோட கேட்க செஞ்சே நின்னாராம். ஒரு வண்டி கூலி கொடுக்கறதுக்கு 1 ரூபா 2 ரூபா காசு கூட கையில் இல்லை. என்ன பண்ணுறது தெரியலையே. சுவாமியுடைய சங்கோச்சத்தை புரிஞ்சுட்டு அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் பேச வேண்டிய அவசியம் வைக்காமல் என்ன தயங்குறதாமா, நீ கூலி கொடுத்தா நான் வாங்கிக்குவேன்னு நினைச்சியா? ஒரே தொழிலில் இருக்கிறவா காசு கொடுத்து வாங்கிக்கூடாது. ரீபே இன் கைண்ட் நாட் இன் கேஷ். நீ நானும் ஒரே தொழிலில் இருக்கேன்னு சொன்ன உடனே சுவாமிக்கே ஒரு க்ஷணம் புரியலையா. நானும் சக்கரவர்த்தி மூலம் நீ காட்டில் இருக்கக்கூடிய வேலைங்க என்னமா 2 பேரும் என்னமா ஒரே தொழிலில் இருக்க முடியும்? இல்லை, நான் கங்கையை கிடப்பதற்காக படகோட்டின்னு இருக்கேன், சம்சார சாகரத்தை கிடப்பதற்காக நீ படகோட்டியாக இருக்க. நான் கங்கையை கடந்து இந்த கதையிலேருந்து அந்த கதையை கொண்டு விட்டுருக்கேன். நீ எனக்கு சம்சார சாகரத்தை கிடந்து அந்த கதையை கொண்டு விட்டுட்டா போதும், வேற ஒன்றும் கூலி கொடுப்பான்னா. ரொம்ப பெரிய விஷயத்த சுலபமாக கொண்டு போயிட்டேன். அந்த மாதிரி கையில் ஒன்றும் ஸ்பேர் சேஞ்சு ஒன்றுமே கிடையாது. கட்டின்ற வேஷ்டியோட மறுபடி அதுக்கு மேலே கட்டிட்டு அப்படியே கிடந்து வந்திருக்கார் சுவாமி வந்திருக்கார். ஆனால் குபேரனை போல் சஞ்சாரம் பண்ணார். ஜனதபத் ரமணா வருத்தின்னு கருதுமுறை சொன்னார். இங்கே குபேர இவ நந்தனே, 2 அர்த்தம் ஒன்று தான். அதாவது குபேரன் போல் இருக்கிறதுக்கு பணம் நிறைய ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுருந்து கிடைச்ச விஷயம் போடுன்னு நம்ம திருப்தியாக இருந்துவிட்டா கண்டென்ட்மெண்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் வெல்த். அதுதான் எழுதி காட்டாடு. கண்டென்ட்மெண்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் வெல்த். 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டார். செகண்ட் பார்ட் எங்கேயோ படிச்சது போட்டுருக்கு, எங்கிட்ட ஒன்று அர்த்தம் கேட்டார்.
luxury is artificial scarcity. அடுத்த வரி என்ன அர்த்தம்னு கேட்டேன். நான் சொன்னேன் லக்ஸுரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாதாரணமாக அவனுக்கு விலை குறைச்சலாக இருந்தால் வாங்குவோம். லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமோ அப்படி இல்லை. தி ஹையர் தி ப்ரைஸ் த கிரேட்டர் தி பிராகிங் ரைட். அதனால லக்ஸுரி இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. அவன் மட்டும் லிமிட்டட் எடிஷன் தான். உலகத்தையே 10 வாட்ச் தான் இந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கும் ஒரு வாட்சுக்கு 10 லட்ச ரூபாய் ஏதாவது சொல்லுவோம். 10 லட்சம் கொடுத்து நம்ம டைமுக்கு எதுக்கு ஒரு 1000 ரூபா வாட்ச் போடுவேன் அப்படின்னு தோணாது. அது வந்து இட் பிகம்ஸ் அ சைன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் a symbol of prestige. அது மாதிரி ஆகிடுது. ஸோ luxury is artificial scarcity. நேர் ஆப்போசிட்டாக contentment is true wealth. இதை தான் இங்கே எடுத்து காட்டினேன். சுவாமி கிடைச்சது திருப்தியாக இருந்ததுனால குபேரனை விட அதிகமாக சந்தோஷமாக இருந்திருக்காரு. குபேரை வந்தனே குபேரன் தேவலோகத்துக்கு சகல போகங்களும் இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். போகமே இல்லாத இடத்துல போகத்தில் இருந்தால் எப்படி இருப்பாடோ அதை விட ஒருபடி அதிகமாக இருக்காரு சுவாமிங்க. மூதாத்வோதாந்தே பரிணமசி புரா பஞ்சவட்டியம் வதூட்யா. 2 விஷயங்கள். பஞ்சவட்டியில் பரம சௌக்கியமாக இருந்தாருனாக்க ஒன்றும் எது வந்தாலும் நாம் தர்மத்துக்காக செய்கிறோம். தர்மம் நமக்கு முக்கியம். இதுதான் தனம். சுவாமிக்கு இருந்த தனம் என்ன அப்படிங்கிறத 26 சுமித்திர வாக்கான கோசலிக்கு சமாதானம் சொன்னேன். உன் குழந்தைக்கு என்ன குறைச்சல், உன் பிள்ளைக்கு என்ன குறைச்சல், ஏன் வருத்தப்படுறேங்க? காட்டில் போயிருக்காரு, அடுத்த வடை சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. உன் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்னு கேட்டேன். இலக்கானமான பேச்சுனா தோணும். யதார்த்தமாக சொல்லியிருக்கா. கொஞ்சம் கூட அந்த ஒன்றும் இலக்கானமான பாவமே இல்லை. யதார்த்தமாக சொல்லியிருக்க. தர்மசத்தியோ விரததனஹா கிண்ணம் பிராப்தஸ்தவாத்மஜா. தர்மத்தையும் சத்தியத்தையும் விரதானுஷ்டானத்தையுமே தனமாக கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைக்கு என்ன குறை? அதாவது பணம் காசு இல்லாமல் இருந்தால்தான் பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது. தர்மம் இல்லைன்னா குறை, சத்தியம் இல்லைன்னா குறை, பிரசானுஷ்டானம் இல்லைன்னா குறை. இதெல்லாம் இருக்கிறாமன்ட்டு அவனுக்கு என்ன குறை இருக்க முடியும்? சுப்ளிகன் பெரியவா ஒரு நாள் சொன்னேன், இந்த ஸ்லோகம் தான் என்னை சஸ்டெயின் பண்ணிட்டுனேன். ஏன்னா அவளுக்கும் அதான் தனமாக இருந்தது. தர்ம சத்தியம் இருக்கிறதுனால கிண்ண பிராப்தஸ்தவாத்மஜா. அதனால நிம்மதியாக இருந்தாருனாக்க, சந்தோஷமாக இருந்தாருன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்றும் தர்மம் இருக்குது, சத்தியம் இருக்குது, பிரசானுஷ்டானம் இருக்குது. நமக்கு கஷ்டம் வந்து விட்டுங்கிற எண்ணமே இல்லை. அதோடு கூட பஞ்சமதியில் இருக்கிற போது தான் ஒரு நாளைக்கு மார்கழி மாதத்தில் ஒரு காலத்தால் பரதனுடைய பெருமையை லிஃப்ட் பார்க்காத பல ஸ்லோகங்கள் சொல்லுங்க. நான் அந்த பிரவேசம் இல்லை. ரகுநாத ராமாயணம் பார்க்குற போது பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப பௌகமான பாவம். ஹேமந்திற்கு வந்து 16வது சொல்லுவா. ஆரண்ய காட்டத்தில் எங்கள் பெரியவா விடாமல் சொல்லுவா, தீட்சிவா விடாமல் சொல்லுவா. பரதனுடைய பெருமையை எடுத்து சொல்லி பரதன் லக்ஷ்மணன் தண்ணீரில் நினைஞ்சிருக்கான். ராத்திரி முழுக்க பலி கொண்டிருக்கு. வெளியில் காலம் நினைஞ்சிருக்கான். சுவாமி பார்த்து அப்படியே அங்கலாஞ்சி போய் லக்ஷ்மணன் பனி கொட்டுறதே உள்ளே வரப்படாதா, பனசாலை நீ எழுப்பின பனசாலை உள்ளே வரப்படாதா அப்படின்னு இருக்கிறிய. இப்படி ஒரு தபஸ் பண்ணுவாங்க, இப்படி ஒரு தியாகம் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே நான் பண்ணக்கூடிய தியாகம் என்ன பெரிய தியாகமாக, தியாகத்தோட சேர்த்தியாது. வாஸ்தவமாக தியாகம் பண்ணுறாங்கன்னா மரணம்லாம் சொல்லணும். வெறும் தெரியாது. பூமியில் பனி கொட்டக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பூமியில் படுத்துருக்க சேத்தே சீத்தே மகிதலே ஆகாரம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. தபஸ்வி நியதாகாரா சேத்தே சீத்தே மகிதலே. என்ன ஆகாரங்கிறது பாகவதத்தை ஸ்திதி அப்படின்னா ராமாயணத்தை சொல்கிறேன். பாகவதத்தில் ராமாயணம் சொல்லும்போது பரதனுக்கு என்ன ஆகாரம் 14 வருஷத்துக்குங்க எதைங்கிற தானியத்தை எடுத்து கோமூத்திரத்தில் ஒரு கைப்பிடி வேக வச்சு, ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி வேக வச்ச இலை, கோமூத்திரத்தை ஜலத்தில் இல்லை, கோமூத்திரத்தை வேக வச்ச இலை, உப்பு பிடி காரம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் அப்படியே ஒன்றும் வெந்த இந்த இவை மட்டும்தான் ஒரு கவனம் ஒரு நாளைக்கு 14 வருஷம் இப்படி இருந்திருக்க. இது யாரோ வந்து ராமன்கிட்ட சொல்லிவிட்ட. ராவண உலகம் தான் ஆனப்புறம் சுவாமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே துடிச்சு போயிட்டாலாம். பூமியில் படுக்கிறான், மரபு தெரிச்சிருக்கான், ஜலாதாரத்தை தெரிஞ்சிருக்கான், ஆகாரம் இல்லை. அந்த குழந்தை நான் பரிபாலனம் பண்ணணும், தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த குழந்தை இப்படி கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லி பரம் கருணாமூர்த்தியான சுவாமி தவிச்சாராம். கோமூத்ரயாவகம் சுத்வா பரதம் வல்கலாம்பரம் மகாகாருணிகோ தப்யது ஜட்டிலம் ஸ்தண்டிலே சயோகு. அந்த பரதம் பண்ணக்கூடிய தபஸ்மா தபஸோடு சேர்த்து
காத்தால விடிகாலத்தால 3 மணிக்கு எழுந்திருந்து ஒரு நாளை போல ஒரு நாள் கூட தவறாமல் சரையூர் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போறாளே. ஊர் ஜனங்கள்லாம் பின்னாடி போறாளாம். இந்த பரம பாகவதோத்தமன் ஸ்நானம் பண்ண தீர்த்தத்துல நாம் ஸ்நானம் பண்ணணும்னு அவள்லாம் பின்னாடி தொடர்ந்து போறாளாம். சோபிவேலாமிமநூனம் அபிஷேகார்த்தமுத்யதः கிருத பிரகிருதிபிர் நித்யம் பிரயாதி சரயூம் நதீம். ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட குழந்தை. அத்தியந்த சுகசம்ருத்தः சுகுமாரः சுகோசிதः கதன்னு அபரராத்ரேஷு சரயும் அவகாலத்தே. கைகை பிரியமான பக்தியும் ஒரு சிலருக்கு கைகையுடைய பிள்ளையும் செல்லமான குழந்தையா இருந்திருக்காள். இப்படி ரொம்ப லாகன பாலனம் பண்ணி வளர்க்கப்பட்ட குழந்தை சரயூரில் போய் காத்தால 3 மணிக்கு ஜனம் உறைஞ்சி கிடக்கு. மாதி மாசத்துல ஐஸ் கட்டியா இருக்கு. அதில் பேர்த்துன்னு போய் முங்கி ஸ்நானம் பண்றாளே. என்னமா ஸ்நானம் பண்றா தெரியல. ஜிதஸ்வர்கஸ்தவ பிராக்லா பரதேன மகாத்மனா வனஸ்தம் பிதாசியே யஸ்துவா அனுவிதீயதே. இனிமே சொர்க்கம்னு ஒரு புண்ணியலோகத்தை பரதன் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவே சொர்க்காதி லோகங்களுக்கு மேற்பட்ட ஒரு லாபத்தை அடைகின்ற காட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைய நான் வலுவரதன் தலையில் அக்ஷரையை போட்டு அனுஷ்டானம் பண்றாங்க. எப்போதும் அண்ணாவை போகிற தம்பி இருப்போம் நினைப்போம். இதுதான் நன்னா இருக்கிற போது அண்ணாவோட பெரிய வீடு வாங்கணும்னு நினைப்போம். அண்ணாவோட பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அண்ணாவோட லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்கணும். இதுக்கெல்லாம் ஒரு இடத்துல போட்டி உண்டு. அண்ணா 1000 காயத்ரி பண்ணுறாருன்னு சொன்னாக்க போட்டியே இருக்காது. எனக்கு சேர்த்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை. காட்டில் இருக்கிற போது தபஸ் பண்ணக்கூடிய ராமனை பின்தொடர்ந்து தபஸ் பின்தொடர்ந்து நினைச்சிருக்கானே. வனஸ்தமபி தாபஸ்யே யஸ்வாம் அனுவிதீயதே. இந்த மாதிரி ஒரு பாகவதமான ஒரு பிள்ளை அடைஞ்சு தசரதர் பர்த்தாவை அடைஞ்சு இந்த கைகேயிக்கு மாத்திரம் ஏன் மனசுக்கு போச்சோ தெரியல. பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சதுஷ்ச பரதஸ்துதஹ கதம் நுசாம்பா கைகேயி தாத்ருஷீ க்ரூரதர்ஷினி. சாதாரணமா அப்பாவை பின்தொடர்ந்து ஆண் குழந்தைகள் பிறக்காது, அம்மாவை பின்தொடர்ந்து பிறக்குன்னு சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு விதிவிலக்கா இருக்கான் பரதன். அந்த வார்த்தையை பொய்யா பண்ணிட்டான். அவன் அம்மாவை பின்தொடர்ந்து இருந்தா இப்ப இருக்க முடியாது. நபித்யம் அனுவர்த்தந்தே நபித்யம் அனுவர்த்தந்தே மாத்திருக்கமிதி கியாதகா லோகப்பிரதானோயம் பர்த்தேன் அந்யதாகிருதா. அந்த விதிக்கு மாறுபட்டவனா இருக்கா பரதன். நபித்யம் அனுவர்த்தந்தே நராகா மாத்திருக்கம் இது கியாதகா லோகப்பிரதானோயம் பர்த்தேன் அந்யதாகிருதா. இந்த மாதிரி ஒரு பிள்ளை அடைஞ்சு கைகைக்கு என்ன அப்படி புத்தி வந்தோன்னு சொன்னாலும் இந்த வார்த்தை ஒரு நவதேசம் கைகையை குறைச்சலா சொன்னது சுவாமிக்கு போகல. லட்சுமணா நிறுத்துற. நீ பரதனை பற்றி எத்தனை அழிவுகளும் சொல்லி கேட்டுருக்கேன். ஸ்ரீதாயாரா இருக்கக்கூடிய கைகையை குறைச்சி விடல. நதேம்பா மத்தியமாதாத கர்கிதவ்யா கதஞ்சரா தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் குருது. அந்த பரதனை பற்றி நினைக்கிற போது உன்னுடைய வாக்குக்கு நினைக்கிற போது மறுபடியும் இப்பதான் 4 பேரும் சேர்ந்து இருக்க போகிறோம் நினைக்கிறது தோணுறது. எங்க அப்பா அம்மா பின்னாடியே வந்த தேருக்கு பின்னாடி வந்தா அயோத்தியிலேருந்து கிளம்புற போது அப்போ கூட என் மனசானது இந்த வனவாசத்துல ஸ்திரமா வந்துடுத்து. அப்புறமா பர்ணம் ஓடி வந்து 10 அடி முன்னாடியே காட்டில் வந்து நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு 10 அடி முன்னாடியே வந்து விழுந்துட்டான். அப்போ கூட மனசு கொஞ்சம் கூட சலனம் பண்ணல. அப்பா உயிரிழந்துட்டான்னு செய்தியை சொன்னான். அப்போ கூட மனசு கொஞ்சம் கூட சலனம் பண்ணல. நான் சத்தியாகிரகம் பண்றேன், சாப்பிட மாட்டேன், தீர்த்தபானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா பரதம். அப்போ கூட இந்த வனவாசத்தில் இருக்கக்கூடிய புத்தி அந்த ஸ்திரமாக தான் இருந்தது. ஆனால் நான் வனவாசத்தில் இருக்கிறதுனால வர்ணனுக்கு இவ்வளவு சிரமம் வந்துருக்குன்னு ஒன்றாக்கால நீ காட்டால பிராம முகூர்த்தத்துக்கு நீ சொல்ற போது மனசானது கொஞ்சம் தடுமாற்றம் அடைஞ்சிருக்கு. 14 வருஷத்துக்கு பரியாயமோ 14 நாள் அனுஷ்டானம் பண்ணியாச்சுன்னு சொல்லி திரும்பி அயோத்தி போயிடலாமா? அயோத்தி எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டாலாம். பரதஸ்னேக சந்தப்தா பாலிஷி கிரியதே புனः. வனவாசே திருடவிரதா திடமா இருக்கக்கூடிய புத்தி நமக்கு கொஞ்சம் ஆடி போயிடுச்சு. பரதனுக்கு கஷ்டம் வந்துட்டே நினைச்சு தன் விரதத்தை நான் விட்டு வச்சாலும் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, பரதனுக்கு பிரச்சனும் வரக்கூடாது. அப்படி பாலிஷி கிரியதே புனः. பாலிஷி கிரியதே புனகனாக்க
தேங்கி போயிடுத்து, கொஞ்சம் சக்தி குறைஞ்சு போயிடுத்துருக்கு. பரதஸ்நேகசந்தப்தா பாதிஷி கிரியதே புனः நிச்சிதாபி கிமே புத்திஹி வனவாசே திருடவ்ரதா பரதஸ்நேகசந்தப்தா பாதிஷி கிரியதே புனः. இப்படி புலம்பக்கூடிய சமாதானம் பண்ணி சீதையும் லட்சுமணா கோதாவரியில் அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு நிதானம் வந்தது. இது ஆரண்ய காண்டத்தில் வால்மீகி சொல்ற. இதுக்காக இந்த விஷயத்தை டச் பண்ணேனாக்க இது சத்தியம் தர்மம் பிரதானுஷ்டானம் இருக்கு. கஷ்டம்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இல்லை. காட்டில் வந்தாலும் கஷ்டம்னு நினைக்கிறதோ சௌக்கியம் நினைக்கிறதோ ரெண்டும் மனசு தான். மனசு கஷ்டம் நினைச்சா கஷ்டம், மனசு கஷ்டம் இல்லைன்னு நினைச்சுட்டா கஷ்டம் இல்லை. இது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடும். மூன்றோட சென்ட்ரல் சைட்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி, ஜமீன் ஃப்ளைஓவர் ஏறதுக்கு முன்னாடி இடது பக்கம் திரும்பினேன்னா இங்கே நான் பல டயத்துக்கு வந்திருக்கேன். பல ட்ரெயினில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு தான் சுற்றிருக்கேன் 50 வருஷமாக. அதனால் காற்றால் ராத்திரி வித்தியாசம் எப்போ வேணால் ஒரு ட்ரெயின் வரும். எப்போ வந்தாலும் அங்கே பர்மனெண்ட்டாக ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. காற்றால் 4 மணிக்கு வந்தால் கூட கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. வருஷம் நின்றுருக்கா. அது யாருக்கு லாபம்னா இந்த யாருக்கோ ஒருத்தம் என்ட்ரி பேசிங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் டீ காஃபி வச்சுட்டு வேறு ஏதோ பிரெட்டு பிஸ்கட் எல்லாம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு குழப்பம் நடந்துருக்கு. இவனுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அவனுக்கு குழப்பம் நடந்துருக்கு. காற்றால் 4 மணிக்கு எழுந்துக்கு சும்மா மணி மாதம் முடியாது சார். பழக்கமே நான் ஒத்துக்காது, உடம்பு ஒத்துக்காதுப்பான். சிவராத்திரி ஒரு நாள் கழிக்க முடியாது. முதல் நாள் ராத்திரியே போய் இங்கே நின்றுட்டு இருக்கான். காற்றால் 4 மணிக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு முதல் நாள் ராத்திரியே அந்த டேர்ன் வேணுங்கிறதுக்காக க்யூவில் டேர்ன் வேணுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கான். அதுக்கு செம்ம தெரியலையே ரொம்ப இருக்கு. ஏன்னா அதான் ஜென்ம சாப்பிடுது. அங்கே போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா ஜென்மா கரையை போயிடுச்சுன்னு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா. இது நினைக்கிறது தானே காரணம். இது இந்த மாதிரி லௌகிகமான ஒரு விஷயத்துலேயே ஒரு எண்ணம் வந்த உடனே சிரமமாக தெரியுத. நீ பகவான் ஆராதிக்கிறதுக்காக ஒரு தர்மத்தை நாம அனுஷ்டானம் பண்ணுறோம், சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னால் அது செம்ம தோணுமா. சிரமம்னு நினைக்கப்படாது. அனாயாசம்னு ஒரு பெரிய ஒரு ஆத்ம குணமாக சொல்லியிருக்காரு. 8 ஆத்ம குணங்கள் சொல்லியிருக்காரு அனுசாஸ்திரங்களில். அது அனாயாசம். ஆயாசம்னா சிரமம். அதாவது சிரமம் இல்லாமல் அனாயாசமாக நான் சோம்பேறியாக படுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பல காரியங்கள் இருக்கும். பிசிக்ஸ் சார்ந்தம் மார்க்ஸ் சார்ந்தம் தான் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த கஷ்டமாக நினைக்கப்படாது. அது அனாயாசம். அந்த அனாயாசத்தை தான் பகவான் எடுத்து காட்டிருக்கார் காட்டில். அதோட பாகவதோத்தர்களுடைய சங்கம், பரதனுடைய சங்கம் மனசால ஃபிசிக்கலாக லட்சுமணுடைய சங்கம். இந்த பாகவத சங்கம் இருந்து கொடுத்துனாக்க, அனாயாசங்கிற ஆத்மகுணம் இருந்து கொடுத்துனாக்க, சத்திய தர்மத்தை விட்டு விலகாமல் வந்துட்ட நீ எங்கே வேணா இருக்கலாம், எங்கே வேணாலும் எங்கே இருந்தாலும் நீ குபேரில் போக இருப்பேங்கிறது தான் ராமாயணத்துடைய மெசேஜ். நீங்கள் பல இடங்களில் இதை கனெக்ட் பண்ணி சித்திரக்கூடத்தையும் பஞ்சவடியும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் மெசேஜ். மோதா கோதா கட்டாந்தே பதிதமசி பூரா பஞ்சபட்டியாம் புதூட்டியா. அதை இங்கிலீஷ் தமிழ் சொல்லிட்டு போயிட்டோம். ஸ்டோன் வால்ஸ் டூ நாட் எ பிரிசன் மேக் நார் அயன் வால்ஸ் எ கேஜ் அப்படின்னு இங்கிலீஷ் போயிட்டு சொல்லிட்டு போயிட்டோம். இதோ செவிறு பெரிய கருங்கல்னால செவிறு எழுப்பினதுனால செய்யலாக, ஒரு கம்பி வச்சு கட்டினதுனால ஒரு கூடாகாது. வாஸ்தவத்தில் யூ ஆர் த பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் ஈகோ, பிரிசனர் ஆஃப் யுவர் அக்ஞானா. Prisoner need not be in plural. You are a prisoner wherever you are. Apparently you are free. வெளியில் பார்க்கும்போது you are free. ஆனால் அந்த அஜ்ஞானம் இருக்கிற மட்டும் அஜ்ஞானத்துக்கு நாம் கைதியாக தான் இருக்கோம். அந்த அஜ்ஞானம் இல்லாமல் இருக்கப்படுவோம், ஆத்மவானாக இருக்கப்படுவோம், எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். இது எங்கே சூச்சகம் பண்ணாங்கன்னா ஆரண்யம் முதல் ஸ்லோகத்தில் பிரவிஷ்டது மாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவானு ததர்ஷராமோ துர்தர்ஷரா தாபசம மண்டலம்னு முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம் ஆரண்ய காண்டத்தில் ஆத்மவான்னு பதம் போட்டேன். என்ன தண்டகாரண்யங்கிறது இட் பிகம்ஸ் த சிம்பிள் ஃபார் தி சம்சாரிக் லைஃப். சம்சாரமே ஒரு பெரிய காட்டாட்டமாக இருக்குது. அந்த காட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவன் காட்டில் போய் யூ ஷுட் நாட் லூஸ் இஸ் வே. அங்கே ஏமாந்து விடக்கூடாது. காட்டில் இருந்தாலும் அவன் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் இருக்கணும்னா ஆத்மவானாக இருக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை மறக்காதவனாக இருக்கணும்னு அர்த்தம். ஆத்மவான்னா ஆத்மா உடையணும்னு அர்த்தம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஆத்மா தான் சுரூபம். நாம் மறந்துருக்கோம். ஞானிகள் மறக்காமல் இருக்கா. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக உபமானம் சொன்னார்.
பலாப்பழத்தை குளிச்சு பிளாஷில் இருக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அது ஒரு கதை, எல்லாருக்கும் வராது. சில பேர் தான் பிளாச்சுலையை குடிக்கிறது வந்து சில பேருக்கு தான் அது கைவந்த கதையாக இருக்குது. அந்த பிளாச்சுலையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டக்கூடிய தன்மை நம்ம கையில் ஒட்டிக்காமல் இருக்கணும்னா கையில் எண்ணெயை பிரட்டின்னு எடுத்து விட்டாக்க அது போய் ஒட்டாது அப்படின்னு. அது மாதிரி பகவானுடைய பக்திங்கிற ஒரு எண்ணெயை வச்சு விட்டா சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பந்தம் ஒட்டக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம ஒட்டாமல் இருக்கும். இதுதான் ராமசுவாமி சுலபமாக ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லிவிட்டார். சுவாமி அதை நடத்தையில காட்டினேன். ஆனால் வாழ்க்கையில் சுகமோ துக்கமோ எதுவும் நினைச்சு நிற்கிறது இல்லை. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எதுவுமே பர்மனெண்ட் இல்லை. நெய்தர் ப்ரெஷர் நார் பெயின் இஸ் பர்மனெண்ட். நான் கஷ்டம் வரும்போது ஒரு இங்கிலீஷ் போயம் ஒன்று உண்டு, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டாண்டாகவும் முடிகிற போது ஈவன் திஸ் வில் பாஸ் அவே முடியும். ஸ்கூலில் இருக்கிறதோ படிச்சது அந்த போயம். எதுவாக இருந்தாலும் நிற்க போகிறது வேலை போகிறது. இது கீதையில் சுவாமி சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ் போயிட்டு தான் சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி கீதையில் போகாம சொன்னேன். அதாவது மாத்திரா ஸ்பர்ஷனஸ்துகோந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வபாரதா. ஆகமாபாயின்னா வரக்கூடியது போகக்கூடியதுன்னு அர்த்தம். அப்பாயினக்கு திணிஞ்சு போகிறது, ஆகமும் வர்றது, வரும் போகும், பர்மனெண்ட் இல்லை. அதனால பொறுத்துன்னு சுகம் துக்கம் ரெண்டையுமே பொறுத்துக்கொண்டு விட்டார். சீதோஷ்ண சுகதுக்கதாக. துக்கத்தை பொறுத்துக்கோன்னு சொன்னால் பரவாயில்ல, சுகத்தையும் பொறுத்துக்கொண்டு விட்டார். ஏன்னா சுகம் அதுவும் ஒரு தடை தான். பகவான தியானம் பண்ணுறதுக்கு சுகங்கிறது ஒரு தடை தான். திடீர்னு உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்துருக்குன்னு யாராவது சொல்லிட்டா போடுமே, கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா, காயத்ரியில் போய் மனசு போடுவேன், இந்த கோடி ரூபாய் எப்படி கிடைக்கும் நமக்கு, அது ஆஃப்டர் டேக்ஸா பிஃபோர் டேக்ஸா, அந்த டேக்ஸை எப்படி குறைச்சிக்கிறது ஏதாவது வழி உண்டா, எந்த ஆடிட்டர் போய் பார்க்கலாம். மனசு 10,000 எண்ணங்கள் ஒரு செகண்டுக்குள்ள யோஜனை பண்ணுவேன். அவங்க காயத்ரி பண்ண முடியாது, சிந்தியானமே பண்ண முடியாது. அதனால சுகம் வந்தாலும் தடை தான். ஒரு அளவுக்கு தைரியம் இல்லாமல் வேற ஒருத்தருக்கு போய் நிற்காமல் மானத்தோடு சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். திடீர்னு ஒரு 1000 கோடி கொடுத்ததுன்னு சொன்னால் பைத்தியம் பிடிச்சி போயிடும். என்ன பண்ணுறது தெரியாது. 1000 கோடி வச்சு என்ன பண்ணுறது தெரியாது. 1000 கோடிக்கு எத்தனை சைக்கிள்னு சந்தேகம் வந்துடும். அதனால சிரமம் வந்துடும். அதனால நிறைய வரக்கூடாது, அளவோடு இருக்கணும். ப்ராஸ்பரிட்டிங்கிறது தேவைக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அளவுக்கு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். இப்போ பகவான விஷயம் இருக்கார். நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன்னு நம்ம ஏழியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஜென்ரேஷன் என்னோட தெரியல. அவர் சொல்லிட்டார், சாதாரணமாக ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் அவர் ஒரு 2 bedroom ஃப்ளாட் வச்சுருந்தார். கேட்க இருந்தேன், சாதாரண ஒரு ஃப்ளாட் இருந்தார். நான் அம்மா தினம் பிரார்த்திக்கிறேன், இதுக்கு மேலே சௌரியம் கொடுத்துடாதேம்மா, நான் பிரார்த்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி பிரார்த்திக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஏதோ சாதாரண ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஒரு குடும்பம் வச்சுருக்காரு, அது போதும். இதுக்கு மேலே திடீர்னு கோடி ரூபாவாக வாழாங்க. அது இது அதனால தான் சுவாமி சொன்னார், சுகம் துக்கம் ரெண்டுமே சாதனைக்கு தடை. அதனால பொறுத்துட்டு பேச வந்துட்டு. இது வந்து நீ நினைச்சதுனால கோடி ரூபாய் வராது, நீ நினைச்சதுனால கஷ்டமும் வராது. ஜென்மாந்தரத்தில் பண்ணிருக்கக்கூடிய புண்ணிய நோக்கத்துக்கு தகுந்தாப்புல உனக்கு கோடி ரூபாய் வரணும்னு ஒரு யோகம் இருந்து கொடுத்தனா தடுத்து நிறுத்த முடியாது. யாரோ ஒருத்தர் கரவை தட்டியாவது ராத்திரி 12 சார் உங்களுடைய பணம் கொண்டு கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுங்க, பொறுத்துட்டு வந்தது எப்படி வந்ததோ போகுதோ அப்படி போகும். நீ அது வேடிக்கை பார்த்துட்டு யூ பி எ விட்னஸ், டோன்ட் கெட் இன்வால்வ். அதனால தான் சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக. நித்தியம் இல்லை, எதுவும் நித்தியம் இல்லை. சுகமும் நித்தியம் இல்லை, துக்கமும் நித்தியம் இல்லை. இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஹோம் ட்ரூத்ஸ். ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஹோம் ட்ரூத்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உபன்யாசம் சொல்லிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும். அதான் வாஸ்தவமான பிரசாதம். தொன்னையில் போட்டு கொடுக்குற பிரசாதம் இருக்கட்டும், அது வாயில் போட்டுக்க வேண்டியது. இது மனசில் வச்சுக்க வேண்டிய பிரசாதம் ஒன்று இருக்கு. படத்து தேக்கவே டுடேஸ் உபன்யாசம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன நினைக்கணும்னா, இந்த கஷ்டம் நினைச்சு நிற்க போகுது, போயிட போகிறதுன்னு தெரிஞ்சால் டெம்பரரி பாசிங் க்ளவுட் கொடுத்துட்டு சுகம் வந்துட்டு ஒரு இடம் ஓகாணி குதிக்காத, இதுவும் நிற்க போகுது, கடந்து போயிட போகுது. டோன்ட் கெட் எரேட்டட் பை ப்ரெஷர், டோன்ட் கெட் டிஜெக்டட் பை சாரோ. இதுதான் பெரிய பாடம். இதுதான் ஸ்திதப்பிரஜனுக்கு லட்சணம். ஸ்திதப்பிரஜனுக்கு பின்னாடி கிருஷ்ணாவதாரத்துக்கு சுவாமி கீதையில் உபதேசம் பண்ணாருன்னா, ராமாவதாரத்துக்கு இது அனுஷ்டானம் பண்ணி கேட்டிருக்கேன். நான் அனுஷ்டானம் பண்ண விஷயத்தை தான் ஸ்திதப்பிரஜ லட்சணமாக கீதையில் உபதேசம் பண்ணேன். இது இந்த பூர்வீடுக்கு எதுக்காக சொன்னேன்னா,
வாழ்க்கையில சுகமோ துக்கமோ ரெண்டும் நடக்கிறது இல்லை. பகவானை பற்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அங்கே மோதான் கோதாது காரணத்தே பதிர்பதி குலா பஞ்சபத்தியா மதுத்தியா சௌக்கியமா இருந்தாலும் அந்த சௌக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வந்து சேர்ந்தா. அதுதான் சூர்பனகை. சூர்பனகை வந்தப்பறம் தான் துக்கமே ஆரம்பம் ராமாயணத்தில். சூர்பனை வர மட்டும் துக்கம் இல்லை. அப்பா போயிட்டாருங்கிறது ஒரு துக்கம் இருக்கு. ஆனால் அது வந்து இன்னவிட்டபிள் வயசாகிடுச்சு போயிட்டார். அது ஒன்றும் மாற்ற முடியாது. இவர் அதுக்கு காரணம் இல்லை. அப்பா தான் காட்டுக்கு போகணும்னு வரம் கொடுத்துருக்கார். பித்ருவாக்கியில் பரிபாலனம் தான் காட்டுக்கு வந்தார். அந்த பிரிவு தாங்க முடியாமல் கடந்து போயிட்டார். வாஸ்தவமான இருக்குங்கிறது சூப்பருக்கு வந்தப்பறம் தான் ஆரம்பமாக இருக்குது ராமாயணத்தில். இதை ரொம்ப ட்ரமாட்டிக்காக வால்மீகி பண்ணார். 16வது சர்க்கத்தில் பரதனை பற்றி லக்ஷ்மணன் சொல்லி ரொம்ப பரதனுடைய பக்தியை நினைச்சு உள்ளம் உளுந்து நிறைஞ்சிருக்கார் சுவாமி. அடுத்த சர்க்கத்தில் 17வது சர்க்கத்தில் தம் தேசம் ராட்சதி காட்சிது அஜகாம எதிர்ச்சையா சாது சூர்படகா நாம சக்திரா பகினி ராமமாசாரத்தை பிரதர்ஷ புதுசோகமும் வேற சோகங்கள்லாம் சொல்றாரு. அந்த பிராப்தாயா சூர்பனக்கியாக அடுத்த சோகம் நாராயணியத்தை பிராப்தாயா சூர்பனக்கியாக மதன சலது தேரே அர்த்தனைகி நிஸ்ஸகாத்மா தாம் சௌமித்ரோ விசித்ய பிரபகதமருஷா தேன நிர்குணமாசாம் துஷ்டேனம் துஷ்டசித்தம் கரம் அபிபதிதம் தூஷணஞ்ச திருமூர்த்தம் வியாதிம்சீவா சராலபி அயுதசமதிகான் தத்க்ஷணாத் அக்ஷதோஷ்மா. ராமரை பார்த்த உடனே ராமர் விவாகம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்கு. ராட்சசாளுக்கு நினைச்ச ரூபம் தெரிவிக்கக்கூடிய சக்தி உண்டு. அவ வாஸ்தவமாகவே கோரமான ரூபம். கோரமான ரூபத்தோடு தான் வந்து வால்மீகி தான் வர்ணிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் கான்ட்ராஸ்ட், சரியின் கான்ட்ராஸ்ட். ராமன் பார்த்துட்டே இருக்கலாம். சூர்பனகை பார்த்தா கண்ணை முடிக்கணும்னு தோணும். பிரீத்தி ரூபம் விரூபாசா. அது மாத்திரம் இல்லை, ராமன் யௌவனத்தோடு இருக்க அவ வந்து கரெக்டுத்தனம் தட்டி போயிடுச்சு. சுவாமிக்கு கேசமானது இயற்கையாக சுருண்டு காகபட்சதான் இருக்க. முள்ளமன்றைக்கு கோபம் வந்தால் எப்படி நீட்டு நிற்கும் பொழுது அது மாதிரி இருக்க அவருடைய கேசம் நின்றுருக்கு. சுகேஷம் தாமிரமூர்தஜா. அப்புறம் பகவான் பேசினா இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் மென்மையான குரல். இவ பைரவ சொன்னாங்க. இப்படி ராத்திரி 2 மணிக்கு எங்கேயாவது தெருவில் போது ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவாள். அது தெருவில் இருக்கணும், ஏதோ சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அந்த நாய் குறைக்கிற மாதிரி இருக்குன்னா இவ பேச ஆரம்பிச்சா பைரவ சொன்னான். அது மாதிரி கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பொருத்தம் கிடையாது. அவ அந்த ரூபத்தோடு தான் வந்து அது வால்மீகி சொல்கிறார். கம்பர் என்ன பண்ணிவிட்ட, ஒரு மேரேஜ் ப்ரப்போசலோடு வரக்கூடிய சமயத்தில் சுமாராக சாதாரண பொண்ணாக இருந்தால் கூட அலங்காரம் பண்ணி பொண்ணாக்கிறதுக்கு வரான்னு சொன்னாக்க கொஞ்சம் ரொம்ப ப்ரெசன்டபுளாக பண்ணுறது தானே உலகத்தில் வழக்கம். அது மாதிரி வேணும் விட்டா ரூபத்தை மாற்றிட்டு காமவல்லி என்னும் கன்னிகின்றார். பேரையும் மாற்றணும் வந்துட்டார். ஏன்னா சூர்பனகாங்கிற பேரானது நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, நம்ம பேசாமல் இருக்கோம். சுவாமிகள் என்ன தெரியுமோ, சூர்பம்னா முறம். முறம்னா என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் முறத்தை யூஸ் பண்ணுறதா தெரியல. நம்ம அம்மா காலத்தோடு போயிடுறது முறமெல்லாம் அப்படி அரிசி கோதுமைலாம் புடப்பா மத்தியானத்தில் உட்காந்து புடைச்சிட்டு இருப்பாள். அது ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பாள். புடைச்ச அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் வெளியில் வந்து இது மாதிரி நல்லதை மாற்ற வச்சுக்கிறது. அந்த முறம் மாதிரி ஒரு நகம் இருக்கா. ஒவ்வொரு நகமும் முறம் மாதிரி இருக்குது. அதனால சூர்பத்தை போல நகத்தை கொண்டவள் தான் சூர்பனக்கான பேர். அவள் வந்து எனக்கு பொருத்தமாக இருக்காது. பேரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இப்போ புட் ஆஃப் எனிபடி. அதனால காமவல்லின்னு பேரை மாற்றிருக்காங்க. காமவல்லி என்று கன்னி என்ற ரூபத்தை மாற்றின்னு வந்துட்ட மதன சலது தேகே அர்த்தனைகி நிஸ்ஸகாத்மா. அவள் இப்படி அணுகினவொடனே சுவாமிக்கு பொறுக்கிற லக்ஷ்மணத்தை கை காட்டி விட்டுட்டார். நான் ஏற்கனவே விவாகமானவனுமா ஒன்ன மாதிரி இருக்கப்படுவார். 2ஆம் பத்னியா நீ வந்து சேரப்படாது. உனக்கு கல்யாணம் ஆகணும் தான் நல்ல பையன் நான் சொல்கிறேன். அபூர்வி பாரதிய ஆச்சார்த்தி ஸ்ரீமான். அவர் வந்து கல்யாணமாகாதவர் அப்படின்னு சீமான் அகிருததாரச்ச. கான்ட்ரவர்ஷியலான ஒரு பதம். கல்யாணமாகாதவர் அகிருததாரகான்னு சொன்னாக்க பத்னி, தாரகான்னு சொன்னாக்க பத்னின்னு அர்த்தம். தாராகான்னு யூஸ் பண்ணோம் எப்போதுமே. ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஏகபத்தினி ஒருத்தராக இருந்தாலும் இந்த கிராமட்டிக்கல் யூசேஜ் வந்து எப்போதும் தாராகான்னு தான் படம். ஸ்ரீமான் அகிருததாரச்ச பத்னியை அடையாதவர் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் ஒரே முகூர்த்தம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரே குடும்பத்துல இருந்து வேற பொண்ணு எடுத்திருக்கா.
அதுதாரனான்னு சொல்றாரு. கோவிந்தராஜ வியாக்கியானத்துல நகிராமோ நித்யாம்பூதே பரிகாச கதாஸ்வதி, விளையாட்டுக்காக கூட என் மகன் போய் சொல்ல மாட்டான். அதுதாரகான்னு சொன்னா அசககிருதாரகான்னு அர்த்தம் பண்ணேன். கல்யாணம் ஆயிடுத்து பத்னி கூட அழைச்சிட்டு வரல, அசககிருதாரகா. அந்த லக்ஷ்மணன் கிளம்பினாள். லக்ஷ்மணன் பார்த்தான், இவ சொன்னது அப்படியே நம்பிட்டா. பரிகாசம் விசக்ஷனார் வால்மீகி. பரிகாசமாக பேசுறார் சுவாமின்னு புரிஞ்சுக்க தெரியல. She was unable to distinguish the flippant talk from the serious talk. அது நிஜமாவே சுவாமி சொல்றாரு நினைச்சது. லக்ஷ்மணன் வந்தார். லக்ஷ்மணன் சொன்னா, என் தம்பி அவர் ஏதோ ஒரு கௌரவமாக சொல்ற, நான் வாஸ்தவத்தில் தாசம் வந்த இடத்துல அவருக்கு வேட்டி தோல் போடுறதுக்காக வந்துருக்கக்கூடிய பணியாளட்டுமா, நீ எனக்கு வாழ்க்கப்பட்டா என் வேட்டி நீ தோல் போட முடியாது இருக்கும். இது கதம் தாசஸ்யமே தாசி பாக்கியா வலித்து வருகதி அவர் தான் சொல்லுவார். அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும், போய் மறுபடியும் போய் அங்கே போய் பிரயத்னம் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சு, அவள் சீதை பக்கத்தில் இருக்கிறதுனால தானே என்னை விவாதம் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். சீதையை கபலீகரணம் பண்ணேன்னு ஆரம்பித்தேன். விளையாட்டு பெரும்பொழுது பார்த்துட்டு பேசாமல் இருக்கே லக்ஷ்மணன், இவர் தான் ஆரம்பித்தார். ஆனால் லக்ஷ்மணனை பார்த்து பேசாமல் இருக்கே, கூவைகி அனாதைகி சுமித்ரே பரிகாச கதஞ்சனா இமாம் விரூபாம் அசதீம் அதிமத்தாம் மகோதரீம் ராட்சசீம் புருஷவியாகிற விரூபயித்தும் அர்கசி. இவ்வளோ விரூபகரணம் பண்ணு. ஏன் விரூபயித்தும் அர்கசின்னு சொல்லுவானேன்னா, லக்ஷ்மணுக்கு கிவன் ஹாஃப் எ சான்ஸ். பானம் சீரண்டே இருக்கு அம்பலத்துறையில். ஒரு பானத்தை வச்சு சூப்பனையை வதம் பண்ணாலும் போடுவோம். வதம் பண்ணார அண்ணா பண்ணிருக்காரு, தாடகை வதம் பண்ணாரு, நீங்களும் ஒரு ராட்சஸ்திரியை வதம் பண்ண என்ன பண்ணக்கூடாதா அப்படின்னு போட்டிக்கு வந்தாங்க. இந்த சூர்பனுக்கு போய் ராவணன்ட்ட சொல்லணும், சீதையை பற்றி சொல்லணும். அவன் மனசில் ஒரு மோகம் ஏற்படணும், சீதையை திருடி கொண்டு போகணும், மேற்கொண்டு ராவண வதத்துக்கு வழி ஏற்படணும். ஷி ஹஸ் காட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. அதனால அவளை தீர்த்து கட்டுள்ளார ரூபத்தை மாத்திரம் கொஞ்சம் அந்தத்தை மாத்திரம் விரூபகரணம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அது சுவாமியை பண்ணிருக்கிறாங்க, ஏன் லக்ஷ்மண பண்ண சொன்னேன் அப்படின்னாக்க, இது ரெண்டு விஷயங்கள். சுவாமி ஒரு கேள் நினைச்சால் கொடுக்கு தாட்டக வதம் நாம் பண்ணிட்டோம். நாம் ஒரு ஸ்திரீ வதம் பண்ணணும், ஒரு ஸ்திரீ விரூபகரணம் பண்ணுங்கிற ஒரு ஒரு ஹானம் ராஜர்கிட்டமே லக்ஷ்மணுக்கு. எல்லாத்தையும் நானே எடுத்துன்னு போவானே, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிற தம்பியோட அப்படின்னு நினைச்சால் கொடுக்கு. இதுக்கு திருப்புகளுக்கு வியாக்கியானத்தை ரொம்ப நாள் முன்னாடி ஒரு புத்தகத்தில் படித்தது. ஒரு ராஜா இருந்தார், சங்கச்சூடன்னு பேர். அவருக்கு சத்தியபிரதம்னு ஒரு பிள்ளை. அந்த சத்தியபிரதம் ஆனந்த குருங்கிற குருவுக்கு வித்யாபியாசம் பண்ணதுக்கு அனுப்பிச்சு வச்சார். ரொம்ப உத்தமமான பையன், ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய பையன். அவனுடைய நேர்மை, அவனுடைய உயர்ந்த குணங்கள், அவனுடைய ரூபம் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆனந்த குருவுக்கு ஒரு பெண் இருந்தால் சுமுக்கின்னு பேர். அவ இந்த சத்தியவர்தனை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மனசில் இருக்கிற சத்தியவர்தன் சொன்னார், நீ குருபுத்திரியாக இருக்க, குருன்னா அப்பா ஸ்தானம், குருபுத்திரினா எனக்கு சகோதரியாக தான் நீ இருக்க முடியும், பத்தியான அவனை இருக்க முடியாது அப்படின்னு விட்டார். தன்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்கிற வேகத்தில் என்ன பண்ணா, பழி வாங்கணும்னு காத்திருந்தான். ஒரு நாளைக்கு பாடத்தில் இருக்கிற சந்தேகம் குருவுடைய விருத்தத்துக்கு பாடத்தை சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு போனபொழுது குரு இல்லை, இந்த சுருக்கி மாத்திரம் இருந்தால் தனிமையை யூஸ் பண்ணிட்டு ஒரு அபாண்டமாக ஒரு பழியை கிளப்பி தன்னை கெடுத்து விட்டான் அப்படின்னு ஒரு பழியை கிளப்பி விட்டுட்டார். ராஜாவுக்கு இந்த விஷயம் போச்சு. அந்த காலத்து ராஜா மூலம் தன் பிள்ளைன்னு வந்தால் பனிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட், என்கொயரி லேட்டர். பாக்கி இருக்கிறவாள் இருந்தால் என்கொயரி ஃபர்ஸ்ட், பனிஷ்மெண்ட் லேட்டர். தன் பிள்ளைன்னு போடுவது முதல்ல பனிஷ்மெண்ட். எங்கேயோ ஊர் பேர் தெரியாத காட்டு ஜனங்களே இல்லாத காட்டில் 10 வருஷங்கள் கொடுக்க முடியாது, கொடுத்து வச்சுட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சொப்பனத்தில் கூட அவளை சகோதரியாக தானே நினைச்சேன், இல்லாத ஒரு அபாண்டத்தை கிடக்கு அனாவசியமாக இப்படி பேரை கெடுத்துட்டாரு. தாக்கப்படுற போது பூமாதேவிக்கே பொறுக்கலையா, பூமி பிளந்து பூமியை தாங்கிட்டு இருக்கிறது ஆதிசேஷன் அவருக்கு வச்சு, நீ சகோதரின்னு சொல்லிவிட்ட, அடுத்த ஜென்மாவிலையும் நீங்கள் 2 பேரும் அண்ணா தங்கையாக தான் இருப்பேன். நீ ரொம்ப சாத்விகமாக இருந்ததுனால அடுத்த ஜென்மாவிலையும் சாத்விகமாக இருப்ப. நான் அடுத்தாப்புல ஒரு அவதாரம் பண்ணுற போது இவளுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆதிசேஷன்.
அந்த சூழ்ச்சி தான் சூர்படையாக வந்தார், சத்தியவர்த்தன் தான் விபீஷனாக வந்தார், ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக வந்திருக்கார். அதனால ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய வாக்குக்கு இணங்க ஆதிசேஷன் தான் தண்டனை கொடுக்கறதுனால நீ வினோத்தரணம் பண்ணுன்னு விட்டார் சுவாமி லக்ஷ்மணனை பார்த்து. இத்தனை விஷயம் அடங்கியிருக்கு. தாம் சௌமித்ரவும் விசித்திய பிரபல தமதுஷா தேன நிர்மூலநாசா. அப்படி மூக்கையும் காரி இழந்த போய் கரண்ட் போய் முறையிட்டு பொழுது கரண்ட் உடனே முதல்ல ஒரு 14 வீரர்கள் அனுப்பிச்சேன். அவங்க எழுந்து தும்சம் விட்டார். திருப்பி போய் மறுபடியும் போய் அழுதார் கரண்ட்டை. 14,000 மரக்கர்களை அழைச்சிட்டு யுத்தத்துக்கு வந்தேன். லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு நீ சீதையை பாதுகாத்துட்டு மலையுடைய குகையில போய் இருக்கணும். அந்த மலையுடைய குகையில் இருக்கணும்னா சீதைக்கு பார்க்கும்படியா இருக்கணும். வெளியில என்னன்றது அவ கண்ணுக்கு தெரியணும். ஆனா நீயோ சீதையோ அந்த மலைக்கு அந்த குகையில ஒளிஞ்சிட்டு இருக்கேன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அது மாதிரி துர்காம் யாரும் உள்ள நுழைய முடியாம துர்காம் பாதபசங்குலாம் மரங்களால மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகையில போய் நீ போய் சீதையை வச்சுட்டு பத்திரமா இருந்துக்கோ, வந்தியை பார்த்துக்கோ அப்படின்னா லக்ஷ்மணுக்கு ரொம்ப ஏக்கம். இந்த மாதிரி ஆக்ஷன்னு வரும்போது என்னை ஒதுக்கி வச்சுட்டாரு சுவாமி. அவன் கை துருதுன்னு இருக்கு, எங்கடா யுத்தம் பண்ணாலும் காத்துட்டு இருக்கான். யுத்தத்துக்காக 14,000 மரக்கர்கள் வரக்கூடிய சமயத்தில் நீ போய் சீதையை பார்த்து தஸ்மாத் கிரகித்வா வேதேஹி शरमाणिकी धनुर्धरः गुहाम् आश्रयशैलस्य दुर्गां पादपसङ्कुलां शापितो मम पादाभ्याम् சொல்றார். शापितो मम पादाभ्याम् இடியமேட்டிக் யூசேஜ் சம்ஸ்கிருதத்தில். என் கால் மேல ஆணை, அதாவது அண்ணாவுடைய சரணம் நமஸ்காரம் பண்ண வேண்டிய சரணம் ரொம்ப மரியாதைக்கு உரிய ஒரு திருவடி. அந்த திருவடி மேல ஆணைனாக்க நான் உனக்கு சாபம் கொடுக்குற மாதிரி நீ சொன்னது கேட்கறேன்னா என்னுடைய சாபம் வந்து சேர்ந்துருவோங்க. இதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியாம ஆட்சியும் போயிட்டான். சுவாமி தனியாக இருந்து கரதூஷணாதிகளை தான் நிற்க பண்ணுறேன். ஏன் தனியாக இருந்து நிற்க பண்ணுறேன்னா அயோத்தியா காண்டத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கக்கூடிய பிரியத்தால ஒரு வார்த்தை கொஞ்சம் மனசை தைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா சீதை. வால்மீகி ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன். ராமாயணத்தை 24,000 ஸ்லோகத்தை விட்டுட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்துப்பார். அவங்க மகாபதிபதியாக இருக்க ஒரு சீதையை இப்படி பேசியிருக்கா. அப்படி பேசுறது தான் நம்ம தர்மம் அப்படின்னு நினைக்கப்படாதவனோ. அதனால் பிரணயாச்சு அபிமானாச்சு. அது கோபத்தாலேயோ அகங்காரத்தாலேயோ பேசுகிற பேச்சு இல்லை. பிரியம் அதிகமாக போனதுனால பேசுகிற பேச்சு பிரணயாச்சு அபிமானாச்ச பரிச்சிக்ஷேபராகவும். நான் கவிதையாக கற்றுருக்கேன். என்னை காட்டு கழிச்சுன்னு போது உங்களுக்கு இன்னும் மனசு இறங்கலை. அதுக்கு என்ன காரணம்னு இப்போ தான் தெரியுது. காட்டில் வச்சு என்னை ரட்சிக்கிறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் போடல போடுறது. இது முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வேஷ்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்திரீன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரே. கிந்த்வாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகோ. அன்னைக்கு சுருத்தாலும் அதுக்கு பதில் சொல்ல சுவாமி. 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு யாரு ஸ்திரீ யாரு புருஷன் நிரூபணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி தனியாக இருந்து அசகாய சூரா 2 டைட்டில் கொடுத்தார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல சகாயம் இல்லாமல் சோதித்தை காட்டினார். அனபாய சாகசா. அபாயம்னு சொன்னால் 2 அர்த்தங்கள். அபாயம்னா ஆபத்துன்னு ஒரு அர்த்தம், பிரிவுன்னு ஒரு அர்த்தம். பகவானுடைய சாகசம் அவனை விட்டு பிரிக்கவே இல்லைன்னு ஒரு அர்த்தம், தனக்கு ஆபத்து வராமல் சாகசத்தை காட்டினார்னு ஒரு அர்த்தம். அப்படி 1 முகூர்த்த காலத்தில் அர்த்தாதிக முகூர்த்தேன 1 முகூர்த்த காலத்தில் கரந்தூஷணம் தேசரசு 14,000 மரக்கர்கள் அப்படி வரையும் ஒருவராக இருந்து விக்ரமன் இருக்கார். தேன நிர்மூலநாசாம் துஷ்டைனாம் துஷ்டசித்தம் கரம் அபிபதித்தம் தூஷணஞ்ச தினூர்தம் வியாதிம் சீர் அவ்வளவு வரையும் லட்சம் எல்லாரையும் நிகிரம் பண்ண அயுத சம்மதிக்காது தட்சணாது அக்ஷதோஷமா. தனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம விரோதிக்கிறது மாத்திரம் ஆபத்து வர முடியும் அப்படின்னு வரும். அதான் அக்ஷதோஷ்மா. ஊஷ்மானா உயிர்னு அர்த்தம். அக்ஷதம் தன்னுடைய உயிர் சக்தி ஜீவசக்திக்கு குறைவே வராதபடி வியாகிம்சி ஆசரானபி அயுத சம்மதிக்கலாம். 14,000 அந்த விருத்தத்தை சொல்ல முடியல. 10,000க்கு மேல ராட்சதர்கள் அயுத சம்மதிக்கலாம். தட்சணாது அக்ஷதோஷ்மா. ராமபத்ர தீட்சிதர் சுமார் 300 வருஷம் முன்னாடி இருந்தார். பெரிய வியாக்கரண வித்வான். வியாக்கரண வித்வான்கிறத விட ராம பக்தர்னு அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜாஸ்தி. சொப்னத்தில் ராம தரிசனம் பண்ணுறார்.
ராமனுடைய வில்லு மேல ஒரு 100 ஸ்லோகங்கள், பானத்து மேல ஒரு 100 ஸ்லோகங்கள், ராம பானஸ்தவம் ராம சாபஸ்தவம் எல்லாம் பண்ணிருக்க. இந்த ராம சாபஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னேன். ஏகஸ்தூணீர கர்ப்பே தச தரணி சுதாநாத ஹஸ்தாः விமர்ஷே चापारोपे सहस्रं प्रयुतमुगुपते निर्बुधं कर्बुरेषु दुष्टो यो वेगकृष्टोद्गत कनकतः देवगन्धर्वयक्षीः अक्षीणं दीनरक्षी स दिशतु कवितादाक्ष्यमिक्ष्वाकबाणः. ஒரே ஒரு பானமா இருக்கான். அம்பராத்துணியில் ஏகஸ்தூணீர கர்ப்பே. அம்பராத்துணின்னு சொல்லும்போது அது சம்ஸ்கிருத்திலேருந்து நம்ம வாங்கலாம். தூணின்னு சொன்னாலும் தூணீர்னு சொன்னாலும் தூணீர் தான் குறிக்கும். தூணீர் போது ஒரு வானமா இருக்கு. சுவாமி கையில ஒரு 10 எடுத்து தச தரணி சுதாநாத ஹஸ்தா விமர்ஷே வில்ல தொடுக்கக்கூடிய சமயத்துல 1000 இருக்கு. சாபாரோபே சஹஸ்ரம் ஆகாசமானமா வரக்கூடிய சமயத்துல தட்சமானமா வருது. பிரயுதம் உடுப்பத்தே நிர்புதம்னா 10 கோடின்னு அர்த்தம். விரோதிகள் மேல விழும்போது 10 கோடி பானமா வந்து விழுந்துருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் அந்த மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட ராமனுடைய பானத்தை பார்த்து துஷ்டோயோ வேக துஷ்டோத்திர கனரதா தேவ கந்தர்வ யக்ஷைகி. தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள்லாம் மேலிருந்து இப்படி பார்க்கிறாளா, இந்த யுத்தத்தை பார்த்து பிரமிச்சு நிற்கிற. இப்படி ஒரு பானத்தை பிரயோகம் பண்ண முடியுமா பிரமிச்சு பார்க்கிற. அப்பேற்பட்ட அந்த ராமனுடைய பானமானது எனக்கு கவிதா சாமர்த்தியத்தை கொடுக்கட்டும். அக்ஷீணம் தீனரக்ஷி. துஷ்டர்களை மாத்திரம்தான் நிற்கணும், தீனர்களுக்கு தான் ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்ட பானம். சதிஷது கவிதா தாக்ஷ்யம் ஐக்ஷ்வாக பானகா. இந்த க்ஷாங்கிற அக்ஷரம் சம்ஸ்கிருத்தில் இங்கிலீஷ்ல இசட் மாதிரி. இசட்ல ஆரம்பிக்க ஒரு வார்த்தை எத்தனை வார்த்தை தெரியும்னா, ரொம்ப பேருக்கு 2 வார்த்தைக்கு மேல 3வது வார்த்தையை யோஜனை பண்ணோம். ஜூ ஜீப்ரா. 3வது வார்த்தை எங்கேயாவது தேடி பிடிக்கிறீங்க டிக்ஷனரியா பார்க்கலாம். அந்த க்ஷாங்கிறது அந்த மாதிரி கடைசியில் வர லட்சணம். அந்த அந்த க்ஷாவை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வரியில 4 க்ஷா யூஸ் பண்ணுறேன். அக்ஷீனம் தீனரக்ஷி சதிஷது கவிதா தாக்ஷ்யம் ஐக்ஷ்வாகபானஹா தேவகந்தர்வ யக்ஷைக்கு. முன்னாடி ஒரு க்ஷா ஒன்று வந்துருச்சு, யக்ஷைக்கு ஒரு க்ஷா வந்துருச்சு. அந்த மாதிரி சுவாமி பிரயோகம் பண்ணாரே, இது மாதிரி இருந்துக்க முடியுமா? இஸ் இட் நாட் மியர்லி பீஸ் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு தோணும். இமேஜினேஷன் இதுங்கிறதுக்கு மாடர்னாக இதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லுவேன். கிளஸ்டர் பாம்னு ஒன்று டெவலப் பண்ணிருக்கான் அமெரிக்காவில். இட் ஹஸ் பீன் யூஸ்ட் இன் வார்ஃபேர் ஆல்சோ. கிளஸ்டர் பாம்னாக்க போடும்போது ஒரே ஒரு பாம்பாக இருக்கும். தென் இட்ஸ் ட்ராப் ஃப்ரம் தி பிளேன். இட் இஸ் ஒன்லி சிங்கிள் பாம். கீழே விழும்போது அது பல பானங்களாக பல குண்டுகளாக பிரிஞ்சு it inflicts maximum damage. It contains a cluster of bombs with a mix of cluster bomb. இது ஒரே ஒரு growth தான் நமக்கு காட்டிருக்கா. இது பல ஸ்டேட்டஸில் growth ராமனுடைய மனத்துக்கு இருந்திருக்கு. கிளஸ்டர் பாம் கன்செப்ட் ஆனது ஒன்றும் புதுசு இல்லை. ராமரே கையாண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ராமன் கண்டுபிடிச்சா பேட்டன் பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி கரதூஷணாதிகள் தான் வந்து 1 விக்ரம் பண்ண அதை யாகின்சி ஆசரானபி அயுத சமதிகான் தட்சணாது அக்ஷதோஷ்மா சோதர்யா புரோக்த வார்த்தா விபஷதசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயாசாரங்கம். ஒரே பதம். சாரசாக்கியா ஸ்பிரீதம் அனுகதः பிராவதீகி பாணகாதம். 14,000 நடிச்சாங்க. ஒரே ஒத்த மாத்திரம்தான் தப்பிச்சான். கதஞ்சித் அகமாகதான் நான் எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேங்க நான் ராவணன்ட்ட போய். அவன் ஸ்திரீ வேஷம் போட்டு, ஸ்திரீனாக்கு மானத்துக்கு பிரயோகம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஸ்திரீ வேஷம் போட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டான். தி ஐரனி இஸ் இந்த நேம். அவனுக்கு பேர் அகம்பனம்னு பேர். பின்னாடி யுத்த காண்டத்தோட கம்பனம் வரான். இந்த அகம்பனம் வேற. கம்பனமே போர்க்களத்துக்கு போய் அது கொஞ்சம் கூட கம்பனமே ஏற்படாதோ நெடுக்கமே ஏற்படாதோ அவனுக்கு தான் அகம்பனான்னு பேரு. அவன் தான் நடுக்கி முதல்ல ஓடி வந்தான். ராமன்கிட்ட வந்து சொன்னான் ராமரை பற்றி. சீதையை திருடி கொண்டு போகலாம் போனால் ராமனுக்கு பெரிய நஷ்டம், அவனுக்கு பெரிய லாபம். இந்த ஐடியா முதல்ல ராமனுடைய மைண்டில் பிளான் பண்ணவனே இந்த அகம்பனம் தான்.
உடனே மாரீச்சன் சகாயத்தை நாடி வந்தான். மாரீச்சன் யாரோ உனக்கு வேண்டாதவா மித்திரனை போல வேஷம் போட்டுட்டு உன்னை அழிக்கிறதுக்காக அப்படி சொல்லி கொடுத்துருக்கா போட்டுருக்கு. ஆக்கியாதான் கேசீகாதான் மித்திர ரூபேன சத்ருனா துவயா ராட்சச சார்தூலா போன நந்ததி நிந்திதா. திரும்பி வந்துவிட்டார். ஃபார் ஒன்ஸ் குட் கவுன்சில் துவேடு ராவணா திரும்பி போயிட்டார். அப்புறமா நம்ம சூப்பர் வரலாம், காது இல்லாமல் மூட்டு இல்லாம வரா. சூப்பருக்கு வந்து சீதையுடைய அழகு ஒரு 20 பாட்டுகள் கம்பராமாயணத்தில் இனிமேல் வந்துச்சுட்டார். அவன் என்ன பண்ணுற கதையை அடியோடு மாற்றிவிட்டார். இவன் தான் ராமன் அடையணும்னு ஆசைப்பட்டு போனான்னு கதை. ஆனால் என்ன பண்ணிட்டா, உனக்கு பத்னியா சீதை ஆக்கணும்னு நினைச்சுட்டு நான் போனேன். பாரியா சதவானே துன், உனக்கு சீதையை பத்னியா பண்ணணும்னு நினைச்சு நாங்கள் போனேன். இமாம் அவஸ்தாம் நீகாலம் யதாநாதா சதீததா, இந்த மாதிரி ஒரு அவஸ்தை எனக்கு வந்துடுச்சு. நான் பண்ண பிரயத்னத்துக்கு பலன் இது வந்துடுச்சு. நீ சீதையை கிரகிச்சேன்னா உனக்கு பெரிய லாபமாக இருக்கும். கடைபிடிட்டேன். மறுபடியும் மாரீச்சனுக்கு வந்து மாரீச்சன் அந்த இடத்துல ராமனுடைய குணத்தை எடுத்து வருஷிச்சிருக்கேன். சதமாக வர்ணிச்சிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி ஏதோ அப்பா மகள் ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு நாடோடு இருந்த ராமன் நாமத்தியாக கதிஞ்சனான். மரியாதை கெட்டவன் இருந்து கௌசல்யானந்த வர்தனா, கௌசல்யக்கு பேரானந்தம் கொடுக்கறதுக்காக சத்துவன் தார்மீகமாக இருக்கக்கூடியவன். அவன் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஏதோ அனாதையாட்டமாக வந்துட்டான் நினைக்காத. ராமன் தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியவன், தர்மமே வெடிபிடித்தவன். ராமோ விக்கிரகமாக சாதுவும் சத்தியபராக்கிரமகா, உலகத்துக்கு முழுக்க அவன் நாயகனாக இருக்கான். ராஜா சர்வஸ்வலோகஸ்தேமானாம் மகதானிவ, தேவர்களுக்கு இந்திரன் ராஜாவோ அந்த மாதிரி மனுஷ லோகத்துக்கு முழுக்க ராஜாவாக இருக்கக்கூடியவன். அந்த ராமனுடைய வில்ல ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய சீதைக ஒன்னால கிட்டக்க நெருங்க முடியாது. நத்வம் சமர்த்தஸ்தாம் கர்த்தும் ராமசாபாஸ்ரயாந்தனே, எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. ராஜாக்களா இருக்கிறவாளுக்கு எதிர்ப்பு சொல்றதுக்காக அட்வைசர்ஸ் வச்சுக்கிறது இல்லை, ஜாலா போட்டு தான் வச்சுருக்கு. இது ராமன் வாக்காக சொல்றான். அதனால நான் சொல்றதை நீ ஆமோதனம் பண்ணணும். இல்லைன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து. பார்த்தா மாறிச்சு, எப்படி இருந்தாலும் உயிர் போக்குறது. இந்த ராமன் கையால போட்டுமே, ராவணன் கையால போக வேண்டாமே, ராமன் கையால போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவர்ணமயமானமான சித்திரோ ரகதபெந்திரி வெள்ளி புள்ளிகளால் அலங்காரம் செய்யப்பட்ட சுவர்ணமயமான ரூபத்தில் வந்து அந்த மான் சீதை கண்ணுக்கு முன்னாடி சீதை பார்க்கும்படியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. புஷ்பங்களை எல்லாம் படிக்கிறதுக்காக வந்துட்டு சீதை இந்த மானை பார்த்த உடனே மான் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த மானை பிடிச்சுன்னு வாங்க அயோத்தியில் திரும்பி போனால் எல்லாரும் சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி ஒரு அபூர்வமான மானை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆத்மபுத்திரமோசோ மிருகோதரதி மே மனஹா ஆனயீனம் மகாபாகோ கிரீடார்த்தம் நோ பவிஷ்யதி. இதை இவ்வளவையும் சேர்த்து ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை பெரிய சமாசமாக போட்டார். சோதரியா புரோக்த வார்த்தா விவிச விசமுகாதிட்ட. தன்னுடைய தங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ராவணன் தூண்டி விட்டதுனால மான் வேஷம் போட்டு வந்து மாரீச்சன் அந்த மான் மேல் சீதை ஆசை கொண்டாடி. இவ்வளவையும் சோதரியா புரோக்த வார்த்தா விவிச விசமுகாதிட்ட மாரீச்சன் மாயா சாரங்கம் சாரசாட்சியா ஸ்புகிதம். சோதரியா புரோக்த வார்த்தா விவிச விசமுகாதிட்ட மாரீச்ச மாயா சாரங்கம் சாரசாட்சியா ஸ்புகிதம். சாரங்கம்னா மான் அர்த்தம், சாரங்கம்னா விஷ்ணுவுடைய கையில் இருக்கக்கூடிய இருக்கு. ரொம்ப பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியறது இல்லை. சாரங்கபாணி கோவில்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தில். சாரங்கபாணி இல்லை, சாரங்கபாணி. சாரங்கபாணினா பரமேஸ்வரன் கையில் மான வச்சுருக்க மிருகதராயணமானு சிவாஷ்டோத்திரத்தில் வருது. சாரங்கபாணினா பரமேஸ்வரன், சாரங்கபாணினா விஷ்ணு. அதை ஆண்டாலும் ரொம்ப அழகாக சாரங்க உதைத்த சரமழை போல் தான் சொன்னால் கொடுப்பாங்க. செந்துமழை இருந்தாலும் கூட இந்த சாரங்கம்ன்றது இது அது ஒரு பேரும் விஷ்ணுடைய விதிக்கு இருக்க பேரும் ப்ராப்பர் நம்ம போய் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அப்படியே தான் யூஸ் பண்ணி ஆகணும். சாரங்கம் சாரசாட்சியா ஸ்பிரீதம். அதாவது என்ன அழகு பாருங்க சம்ஸ்கிருதம். சாரசாட்சின்னா என்ன அர்த்தம்? சாரசாட்சி பரிபாலிகமான சுவாதி நான் கீர்த்தனம் ஒன்று என்ன என்ன அர்த்தம்னாக்க, ரசம்ங்கிற வார்த்தைக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சது தக்காளி போட்டு
குழம்புக்கு வரக்கூடிய ரசம் இருக்கட்டும். ரசம்னு சொன்னால் ஜலம்னு ஒரு அர்த்தம். ரசம் தான் பிரம்மம்னு ஒரு அர்த்தம். உபனிஷத்தோட தான் ரசோ வீசா ரசஜேவாயம் நத்வானந்தி பவதி தைத்திரி உபனிஷத் ரசங்கிற பதத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ரசம் தான் ஜலம்னு அர்த்தம். ரசத்தில் தோணக்கூடியது சரஸ்ன்னு சொன்னாக்க ஜலத்தோடு இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் சரசு. அந்த நீர்த்தேக்கத்தில் ஒரு தடாகத்தில் தோணக்கூடியது தாமரை. அதனால சரஸில் தோணக்கூடியது சாரசம். அந்த தாமரையை போல கண்ணை உடையவள் சாரசாட்சி. சாரசாட்சியான்னு சொன்னால் தாமரையை போல கண்ணை இருக்கக்கூடிய கமலயனாக இருக்கக்கூடிய பகவான் அர்த்தம். இங்கே சாரசாட்சின்னு சொன்னால் தாமரையை போல கண்ணை உடைய சீதை அவள் ஆசைப்பட்ட சாரங்கம் சாரசாட்சியா ஸ்பிரீதம் அனுகதா பிராபதீகி வானகாதம். பின்னாடி தொடர்ந்து போனேன், உயிரோடு பிடிச்சுன்னு வர முடியலன்னா வனம்னா அந்த தோலாவது ரொம்ப எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குமேன்னா உயிரோடையும் பிடிக்க முடியல, தோலும் கிடைக்கல. பானம் ராமனுடைய பானம் எப்போ போய் தைச்சதோ கீழே விழுற போது ராமனுடைய குரலில் சீதே லக்ஷ்மணன் குரல் கொடுத்துட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது ராட்சச ரூபத்தை விழுந்தான்னு வால்மீகி ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. இது நமக்கு முக்கியமான ஒரு பாடம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பூதனை அப்படிதான் ரூபத்தை மாற்றின்னு வந்தால் உயிர் போகிறபோது தன்னுடைய வாஸ்தவமான அசுர ரூபத்தோடு கீழே விழுந்துட்டார். பெரிய பிரம்மாண்டமான ரூபத்தோடு விழுந்துட்டாருன்னு இருக்கு. இங்கேயும் ரூபத்தை மாற்றின்னு வந்தான்னு மாறிட்டான். உயிர் போகிறபோது ராட்சச ரூபத்தோட கீழே விழுந்துட்டான். அந்த தோலுக்கு தோலும் கிடைக்கல, மானுக்கு மானும் இல்லை, நஷ்டமாக போயிடுது. அதாவது நாம் என்னதான் வேஷம் போட்டு மாறு வேஷங்கள்லாம் போட்டாலும் கூட ராட்சதால் போடக்கூடிய மாறு வேஷம்னா மாறு வேஷம் நினைக்கக்கூடாது. ராட்சதால் போடக்கூடிய வேஷத்தில் ரூபமே மாறிப்படுறது. நம்ம ரூபம் மாறாமல் நம்ம பெரும்பாலும் நாம் எல்லாருமே வேஷம் போடுறோம். உள்ள எத்தனையோ அழுக்கள் தான் காமக்ரோதங்கள் தான் வச்சுருந்து நல்லவர்களை போல சமுதாயத்தில் நம்ம போல நேர்மையாக யாரும் கிடையாதுங்கிற மாதிரி வேஷம் போட்டுருக்கோம். இது ஹியூமன் நேச்சர். We want to present our best picture of ourselves before the society. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. நீ என்னதான் வேஷம் போட்டாலும் கடைசியில் சரீரத்தை விடக்கூடிய சமயத்தில் உயிரிழக்கக்கூடிய சமயத்தில் ஒன்று அந்தரங்கம் என்ன இருக்கோ அது ரிவீல் ஆகிடும். அதனால யூ cannot disguise your true feelings at the time of death. The manner of death will reveal the manner of living. இதுதான் முக்கியமாக எடுத்துக்காட்டால் மாரீச்சன் ராமாயணத்தில் பூத்தனே பாகவதத்தில். அதனால் வேஷம் போடலாம். மகான்கள் வேஷம் போடுவார். பெரிய ஞானிகளாக இருந்து ஒன்றுமே தெரியாதவாளை போல வேஷம் போடுவார். அது வசத்தியான வேஷம். நம்ம மாதிரி இருக்கிறவா அழுக்கெல்லாம் உள்ளே வச்சுன்னு வெளியில் சுத்தமாக இருக்கிற மாதிரி வேஷம் போடுவோம். அதான் தப்பு. ரமணாசிரமத்தில் ரமண மனுஷன் தரிசனம் பண்ணணும்னு ஒரு யாரோ ஒரு முதல் முறையாக வராரு. அவர் கேள்விப்பட்டிருக்காரு, நம்மளை பார்த்ததே கிடையாது. அங்கே வந்து அன்றைக்கின்னு ஒத்துணை இல்லை. யாரோ ஒருத்தர் ஒரு கோபியத்தை வரிஞ்சு கட்டிட்டு அந்த கார்டனில் ஒரு ஏதோ கொத்தின்னு இருக்கார். அங்கே இருக்க ஒரு மண்ணை கொத்தின்னு இருக்கார். ஒரு கையில் ஒரு மம்பட்டி வச்சு கொத்திருக்கார். ரமண மனுஷியை பார்க்கணும் அப்படின்னு வந்தவர். அங்கே அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் தரிசனம் கொடுக்க போதும் இருந்தோ ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு. இவர் போய் உட்கார்ந்தார். 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த கொத்திந்தவர் தான் ரமண மனுஷி. அவர் கோபின்னு கேட்டுட்டு அவர் பாட்டில் தனக்கு நான் தான் ரமணன்னு நாம இருந்தால் உடனே சொல்லிப்போம். நாம் ரமணர் இல்லையோனோ என்னன்னு சொல்லியிருப்போம். அவர் மகானா இருந்ததுனால வெறுவன் விட்டார். அப்புறமா பார்த்த உடனே ஒரு ஒரே ஆச்சரியம். ஒரு பெரிய ஞானிங்கிறார், அவர் மாதிரி சாதாரணமாக ஏதோ ஒரு தோட்டத்தை போய் ஒரு செடியை போய் சரிப்படுத்தின்னு இருக்காரு அப்படின்னு. பெரியவான்னு சொன்னாக்க மகான்கள்லாம் நெத்தியில் எழுதி விட்டுருக்குமா, பட்டம் கட்டிருக்குமா, சாதாரணமான காரியத்தையும் செய்வார். ஆனால் அட்டாச்மெண்ட் இருந்தாமல் செய்வார். இது கீதையில் பகவான் சொன்னார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அவனும் செய்யலாம். அவளும் சாப்பிடுவா, தூங்குவா, பேசுவா, நடப்பா, எல்லாம் இருக்கும். ஆனால் நான் செய்யலேங்கிற எண்ணம் இருக்காது, அவர்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி வேஷம் மகான்கள் போடக்கூடிய வேஷமானது ரொம்ப ஞானியாக இருந்துன்னு ஒன்றுமே தெரியாத வாழ போகிற வேஷம் கூட அது வசதியான வேஷம். அது தோஷம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மகத்துவத்துக்கு அடையாளம். நாம் வேஷம் போடுறது தான் தோஷம். அந்த மாதிரி வேஷம் போட்டாலும் கடைசியின் விஷயத்தில் உங்களுடைய அந்தரங்க என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால வேஷம் போடாத. டோன்ட் ட்ரை டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் as being a better individual than what you actually are. இந்த பாவ சம்சுத்தியை பற்றி மனசால் செய்யக்கூடிய தபஸை பற்றி முதல் நாள் வேறு கான்டெஸ்ட்டில் ரெஃபர் பண்ணேன்னு ஞாபகம்.
பாவ சம்சுத்திங்கிறது அவ்வளோதான். அதான் அப்சல்யூட் டிரான்ஸ்பரன்சி. ஒன்றும் வேஷமே போடாமல் சிவன் புஸ்தகத்துடைய சாதனை இதுதான். வேஷம் போடாது, நேர்மையாக அது. நேர்மையாக அது கேள்வி சொன்னாக்கி சில பேர் மூஞ்சிக்கு நேரத்தினுடைய குறையம் தான் சொல்லுவாள். அது நேர்மை இல்லை. அது பிளண்டாக இருக்கிறது. இட் இஸ் அ சைன் ஆஃப் இன்சென்சிட்டிவிட்டி. அவனுடைய மனசு வருத்தப்படுமே கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடாது. வாஸ்தவத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனா தங்கிட்ட இருக்கக்கூடிய குறைய மறைச்சிக்காமல் இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். பொறுத்தியார் குறைய சொல்கிறது ஃப்ராங்க்னஸ் இல்லை, தன் குறைய மறைச்சிக்காமல் இருக்கிறது தான் ஃப்ராங்க்னஸ். இது ரொம்ப பேருக்கு இந்த செல்ஃப் டிஸ்டிங்ஷன் தெரியறது இல்லை. சார் எனக்கு மனசில் ஒன்றும் கிடையாது, மனசில் ஒன்றும் கிடையாதுன்னு ஏன் சொல்கிறேன்? மனசில் ஒன்றும் இல்லைன்னா சொல்லவே வேண்டாமே. மனசு ஏதோ இருக்கிறதுனால தானே எனக்கு மனசில் ஒன்றும் வச்சுக்க தெரியாது அப்படின்னாக்க சில விஷயம் மனசில் தான் வச்சுக்கணும். சில விஷயம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சிவன் சார் கிட்ட ஒரு நாளைக்கு பேசும்போது சொன்னேன், எங்கிட்ட இருந்தால் கூட எல்லாத்தையும் சொல்லாத அப்படின்னு. ஞானிகளாக இருந்தால் கூட சில எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சில விஷயங்கள் நம்ம மனசோடு தான் இருக்கணும், அது சொல்ல முடியாது. அது எந்தெந்த விஷயங்கள் இருக்குங்கிறது அவாவாடுக்கு தெரியும், ஒரு இங்கிலத்து தெரியும். எந்தெந்த விஷயம் சொல்லலாம், இதை சொல்லக்கூடாதுங்கிறது அவாவாடுக்கு ஒரு அனுபவத்தில் தெரியும். அதனால டிரான்ஸ்பரன்சிங்கிறது தன்னுடைய குறைய மறைச்சிண்டு தான் பெரிய ஒரு நல்லவனை போல வேஷம் போடாமல் இருக்கிறது தான் டிரான்ஸ்பரன்சி. மாறி செஞ்சு காட்டலாம். வேஷம் போடணும் தான், ஆனால் ரொம்ப அழகான இருக்கும். பொன்மானாக சொந்த மிருகமாக மனசை கவரக்கூடிய விருப்பமானது உயிரிழப்போது போயிடுது. நீ என்ன வேஷம் போட்டாலும் கடைசி மூச்சில் அந்த வேஷம் கலைஞ்சு போயிடுங்கிறது எடுத்து காட்டினார். ஸ்பிரீதம் அனுகதா பிராவதீகி பானதாதம் தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம். பட்டத்திற்கு குருவாயூரப்பன் தான் ஃபோக்கல் பாயிண்ட் கீழே சொன்னேன். அது எப்படி கொண்டு கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. ஒரு பானத்தால் கீழே வீழ்த்தினை மாரீச்சன் போட்ட சப்தத்தால் சீதைக்கு ஒரு சந்தேகம் உனக்கு ஆபத்து வந்துட்டோ நினைச்சு உன் தம்பியா இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அனுப்பிச்ச. அப்பேற்பட்ட உன் பத்னியா இருக்கக்கூடிய சீதையை லக்ஷ்மணன் அனுப்பிச்ச சீதையை ராமன் தேடி கொண்டு போனான் அப்படின்னு தன்மாயா கந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தாம் அகார்ஷீத்து தேனார்த்தோபி துவமந்த கிமபி முதமதாக தத் வதோபாய லாபாத். சீதையை பறிகொடுத்தா யாராக இருந்தாலும் பத்னியை விட்டு பிரிஞ்சிருந்தா வருத்தமாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் பத்னியை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னா பிறந்தாது 10 நாள் போயிருக்கானா உடனே வருத்தப்படுறது இல்லை. 10 நாள் போயிட்டு வர வேண்டியதுதான். அதெல்லாம் நியாயமான விஷயங்கள். இது கடத்தினா போயிட்டான் ராவணம், வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்னும் சந்தோஷப்பட்டேன் குருவாயூரப்பனை பார்த்து. சுவாமியும் தலையை சுட்டுட்டார். இது ரொம்ப டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? பத்னியை விட்டு பிரிஞ்சிருக்காரு, இன்னும் சந்தோஷப்பட்டார் அப்படின்னாக்க ஏன் சந்தோஷப்பட்டார்னா, தேவர்களுக்கு தான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். ராவண வதம் பண்றேன்னு வாக்கு கொடுத்து தான் அவதாரம் பண்ணிருக்கார். இது மட்டும் ராவணனுக்கும் ராமனுக்கும் டைரக்டா ஒரு நெக்ஸஸ் ஏற்படல. ராவண வதம் பண்றதுக்கு ராமனுக்கு ஏதாவது டைரக்டா அபச்சாரம் பண்ணாதான் இல்லை. லோகஸ்டாண்டிவன் சுவாமிக்கு எப்ப சீதை மேல கையை வச்சு தூக்கிட்டானோ ராவணனை வதம் பண்றதுக்கு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்பட்டான். அந்த கிமப்பி முதமதாக தத் வதோபாய லாபாத். இது என்ன ஒரு வேடிக்கைனாக்க 4 மோதங்கள் சொன்னேன், இது ஒரு 5வது முதம். இங்கேயோ அந்த கிமப்பி முதமதா, அது ஏதோ ஒரு முதம், அது சொல்ல முடியல, வெளியில காட்டிக்க முடியல. பத்னியை எழுந்துட்டோம், நான் சந்தோஷமா இருக்கேன்னு காட்டிக்க முடியுமா? காட்டிக்க முடியல. கிமப்பி முதமதா தத் வதோபாய லாபாத். அவனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்ட. இதை வால்மீகி சொல்லிட்ட. எப்படி சொன்னாங்கன்னா, பிரம்மா சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். ராமன் கடத்தின்னு போகலாம் சீதையை. அந்த இடத்துல பிரம்மாவும் ரிஷிகள் தான் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டா, ஒரு பக்கம் வருத்தப்பட்டாங்க. தண்டகாரண்யவாசினः ராவணஸ்ய விநாசஞ்ச பிராப்தம் புத்வா பிதாமகா. ராவணன் அழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாலாம். சீதைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு, she has been forced to become a pawn in this game. அதை நினைச்சு வருத்தப்பட்டாலாம். துஷ்டா சீதாம்பராமுஷ்டாம் வெதிதாக தண்டகாரண்யவாசினா ராவணஸ்ய விநாசஞ்ச பிராப்தம் புத்வா. ராவணன் அழிஞ்சு போயிட போனான்னு நினைக்கோ சந்தோஷப்பட்ட. இங்க கிமப்பி முதமதாக தத் வதோபாய லாபாது. இதை பாகவதத்தில் சொல்ற போது சுவாமி ரொம்ப கதை இருக்கார். சீதையை விட்டு பிரிஞ்சு மரமே கண்டியா, மட்டையே கண்டியா, குயிலே கண்டியா, மயிலே கண்டியா,
ரொம்ப சோகமாக கதை இருக்கார். ஒரு சர்க்கம் முழுக்க வர்ணிச்சார். அந்த ஒரு சர்க்கம் இல்லை, பல சர்க்கங்கள் இருக்கு. முக்கியமாக ஒரு சர்க்கத்தில் அரண்ய காண்டத்தில் முக்கியமாக ஒரு சர்க்கத்தில் சீதையை விட்டு பிரிஞ்சு லக்ஷ்மண்கிட்ட போய் பரம்பரான்னு சொன்னார். என்ன மாதிரி ஒரு பாபம் பண்ணவன் உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த ராமனை நினைச்சாலே பாபங்கள்லாம் பறந்து போயிடுமோ அந்த பிரபு சொல்றார். நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் शोकेन शोकोहि परंपरायाः मामेति बिन्दं हृदयं मनश्च பட்டதாலே படும் கட்டக்கூடிய கடும்னு சொல்லுவாங்க. மேல மேல சோகத்துக்கு மேல சோகம் வந்து மனசை தெச்சின்னு வந்து சேர்றது. ராஜ்ய பிரணாசகா ஸ்வஜனீல் வியோகா, ராஜ்யத்தை இழந்தேன், பந்துக்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். பிதுர்விநாசோ ஜனனி வியோகா, அப்பாவை பறிகொடுத்து தாயாரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். இத்தனை துக்கங்களும் இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. சீதை பக்கத்தில் இருக்க மட்டும் தெரியல. சீதையை விட்டு பிரிஞ்ச உடனே இந்த துக்கங்கள் தான் மேல மேல காஞ்ச விறகுல நிறுத்தப்பட்ட உடனே எப்படி பத்தி எரியுமோ அந்த மாதிரி சீதா வியோகாத்து புனரப்யுதீர்ணம் காஷ்டை விமாக்னிகி சகசா பிரதீப்தா. கட்டையில அக்னி வச்சா எரியதான் எரியும். காஞ்ச கட்டையில வந்துச்சுன்னா டக்குனு எரியுது. சகசா பிரதீப்தா, வச்ச உடனே பிடிச்சிக்கிறது. காஷ்டை விமாக்னிகி சகசா பிரதீப்தா. பூர்வம் மயா நூனமதீப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத்தானி தத்ராய மத்யாபதிதோ விபாகः துக்கேன துக்கம் யதகம் விஷாமி. நான் ஜென்மாந்தரத்தில் என்ன பாபம் பண்ணேனோ தெரியலையே. பூர்வமயா நூனம் அபிப்சிதானி பாபானி கர்மாணி அசகிருத்தானி, திரும்பி திரும்பி பலமுறை பாபம் பண்ணிருக்கேன். நம்ம துக்கத்துக்கு மேலே துக்கமாக வருது. சர்வம் து துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் சரீரே வனமேத்ய சூன்யம் சீதாபியோகாத் புனரப்யுதீர்ணம் காஷ்டை விபாக்னிகி சகசா பிரதீப்தா. இந்த துக்கங்கள்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி சர்வாணி மே லக்ஷ்மண சோகவேகம் ஆபூரயந்தி பிரவிசிந்திதானி. நினைக்க நினைக்க மனசு போய் அப்படியே மனசு வாட்டி இருக்கிறது துக்கங்கள். இப்படியெல்லாம் புலம்பினாள். அந்த ப்ரொஃபஸர் சங்கர் நான் அப்சர்வ் பண்ணேன். That appears to be an element of Sophoclean tragedy running through the Ramayana, a tale of recurring disappointment and frustration in which destiny seems to score against divinity itself. It appears as the Lord, cloyed by the surface of joy and peace in his transcendent abode, decided to live the life of a mortal for a change and drain the cup of human suffering to its least. எங்கே பார்த்தா ஒரே சந்தோஷம் தான். வைகுண்டத்தில் சுவாமி கஷ்டப்பட்டானே எங்கேயாவது இருக்கா? எந்த புராணத்தில் நான் பார்க்க மட்டும் எங்கேயும் இல்லை. வைகுண்டத்தை போதுமே சந்தோஷமாக தான் இருக்க. ரொம்ப பாயசமே சாப்பிட்டுருந்தாக்க கொஞ்சம் நடுவில் ஊருக்கா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அந்த ஸ்வீட் முதல்ல மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு கஞ்சி குடிக்கிறவங்க நடுவில் கொஞ்சம் ஒரு இதை ஆச்சாரியார் வேறு விதமாக சொல்லியிருக்கார். ஒரு புளிப்பாக ஒரு கஞ்சி தேவையாக இருக்குது. அமிர்தத்தை சாப்பிடும் போது அந்த அமிர்தம் ரசிக்கிறதுக்கு ஒரு புளிப்பு கஞ்சி நடுவில் தேவையாக இருக்குது. அந்த மாதிரி அம்பாளுடைய முகத்தை பார்த்து இருக்கக்கூடிய அந்த சக்கோர பட்சிகள் தான் சந்திரனுடைய கிரணத்தை பருகிறதுங்கிறது புளிப்பு கஞ்சியை சாப்பிட்ற மாதிரின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி சொன்னார். அது மாதிரி ஒரே சுகமாக இருக்குது வைகுண்டத்தில். கொஞ்சம் துக்கத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு மனுஷ ரூபத்தில் வந்து துக்கத்தை அனுபவிச்ச மாதிரி இருக்குது. திரும்பி திரும்பி மேலே மேலே துக்கத்துக்கு மேலே துக்கமாக இருக்குது. இது பிரம்மனிஷ்டா சொல்லபோது சொன்னார். ஏன் இப்படி கதறினான் தெரியுமா? சீதையை விட்டு பிரிஞ்சு கதறினாளே சுவாமினார். ஸ்ரீ சங்கீனாம் கதிமிதி பிரதகன்ஸ்சாரா. ஒரு ஸ்திரீகளுக்கு அதிகமாக ஆசை வச்சா இப்படி தான் ஒரு இன்னும் உலகத்துக்கு காட்டினான்னு ஒரு நம்ம வைராக்கிய சம்பந்தரோடும் நம்ம லெவலுக்கு அவரால் இறங்கி விட முடியல. அதனால அவர் நிறைய இருக்கிறோம். ஸ்ரீ சங்கீனாம் கதிமிதி பிரதகன்ஸ்சாரா. பின்னாடி இன்னும் சொல்றார். ஸ்ரீபும் பிரசங்க ஏதாவதுக்கு பாகவ ஸ்லோகமாக இருக்கு. ஸ்ரீபும் பிரசங்க ஏதாவதுக்கு சர்வத்திர திராசமாவகா அபீஸ்வராணாம் கிமுத கிராமியஸ்ய திருடச்சேதசா. ஈஸ்வரனாக இருந்தால் கூட
ஒரு ஸ்திரீயோட சேர்ந்து இருந்தால் கடைசியில் துக்கத்தை தாண்டா கொண்டு விடுவது. குடும்ப வாழ்க்கைகளும் துக்கத்தை தான் கொண்டு போய் விடுவோம். ஈஸ்வரனுக்கே அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கிற மனுஷன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அல்ப சுகத்தை லபிக்கப்பட்ட மனுஷனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இந்த கிராமியஸ்த சேதசாக. அதனால எந்த விதமான குடும்ப பந்தமும் வாழ்ந்தாலும் இருக்கிறது தான் நிம்மதிக்கு வழிங்கிறத அவர் வைராக்கிய சம்பந்தமான பிரம்மனிஷ்டாளர்கள் தான் சொல்லுவார். அதுதான் சத்தியம் தான். நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியலைங்கிறது வேறு விஷயம். ஸ்ரீசங்கினாம் கதிபதி பிரதயம் சச்சாரா. அப்படி சீதையை தேர்ந்து வரும்போது பூயஸ்தம் வீம் விசின்மன்னு அதுக்கு தசமுகா त्वद्वधूं मद्वदेनेति उक्त्वा याते जटायु दिवम् अथ सुहृदना प्रातनुः प्रेतकार्यं गृह्णान्तं कबन्धं जगदित शबरीं प्रेक्ष्य पम्पातटे त्वं सम्प्राप्तो वातसूनुं वृषमुदितमनाः वागिवातालयेशाः. சீதையை தேடிக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஜட்டாயுசை வந்து சந்திக்கிறார். ஜட்டாயுசை பார்த்த உடனே யாரோ அசுரம் சீதையை கபலீகரணம் பண்ணிட்டு வேஷத்தை மாற்றின்னு இருக்காங்க பாரு லக்ஷ்மணன். அப்படிதான் இருக்கு. வால்மீகியுடைய வருஷம் அப்படிதான் இருக்கு. அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேரு சொல்லுவாளோனோ யாரை பார்த்தாலும் சீதைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற துஷ்டன்னு நினைச்சிருக்கார் சுவாமி. அப்போதான் ஜட்டாயுசுக்கு அப்பவே உயிர் பேர்க்கணும். ராவணன் பரமேஸ்வரன் கொடுத்த வானால ஜட்டாயுசை அவனுடைய வானால ரெக்கையும் காலையும் கையெல்லாம் வெட்டி தருனான்னு இருக்கு. பக்ஷவு பார்ஷோச்ச பாதோச்ச கட்ட உதிரித்த சோச்சினது அப்படின்னு அரண்யான ஸ்லோகம். அப்போவே உயிர் பேர்க்கணும். எதுவுமே வயசாகிடுத்து, ரெசிஸ்டன்ஸ் குறைச்சலாக இருக்குது. ராவணனும் ஃபுல் ஃபார்மில் இருக்கான், ஃபுல் வேகத்தோடு விட்டுருக்கான். ஆனால் உயிர் போகாமல் கொஞ்ச நாளைக்கு ராமனை பார்க்குற மட்டும் அந்த உயிரை வந்து இழுத்து பறிச்சு இருந்ததுனா காரணம் என்னன்னாக்க கீழே ரத்த விழாங்க விழுந்திருக்க. ராவணன் வெட்டி தள்ளியிருக்கான், ரத்த விழாங்க விழுந்திருக்கக்கூடிய அந்த கழுகை போய் ஆலிங்கனம் என்றால் சீதைன்னு ஒரு ஸ்லோகம். ஆலிங்க கிருத்ரம் நிகதம் ராவணேன பலீயசா. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதானாம். தனக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு புண்ணிய புருஷனுக்கு இப்படி கஷ்டம் வந்துவிட்டேன்னு சொல்லி சீதையுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால தான் ராமனுக்கு செய்தியை சொல்கிற மட்டும் ஒரு டெம்பரரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் கிடைச்சிட்டு ஜட்டாயுசுக்கு. பூயஸ்தன்மையும் விசின்மன்னு அதுக்கு தசமுகா தொத்வதும் மத்வதேனேது. ரொம்ப சன்னமான குரலில் ராமர் வரான்னு தெரிஞ்ச உடனே எந்த சீதையை நீ தேடி நிற்கியோ ஒரு மருந்து பச்சையை தேடக்கூடிய வைத்தியரை போல தேடின்னு வர நீ அந்த சீதையை மாத்திரம் இல்லை என் உயிரையும் சேர்த்து படிச்சுட்டு போயிட்டான் ராவன். யாம் ஓஷதிவிமாயுஷ்மன்னு அன்வேஷசி மகாவனே சா சீதா மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ருதும். இந்த வால்மீகி சோகத்தை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஸ்வத்வதும் மத்வதேனேதி. உன்னுடைய பத்தியை என்ன வதம் பண்ணி உன் பத்தியை திரும்பி போயிட்டான் ராவணன். பூயஸ்தன்வீம் விசின்மன்னு அல்க லசமுகா ஸ்வத்வதும் மத்வதேனேதி உக்த்வா யாதே ஜட்டாயு திவம். இது சொல்கிறதுக்காக தான் காத்திருந்தேன். சொல்லிவிட்டு சுவாமி மடியில் எடுத்துக்கிட்டு எங்கே இருக்கான் ராவணன் என்ன வாஸ்தவத்தை விஷயத்தை கொஞ்சம் விவரமாக சொல்லுனாள். பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, சரீரத்தை விட்டுவிட்டேன். சுவாமி ரொம்ப தாக்கப்பட்டாராம். எனக்கு சீதையை விட்டு பிரிஞ்ச துக்கத்தோட ஜட்டாயுசு எனக்காக மமஹேதோ அயம் பிராணான் முமோச்ச பதகேஸ்வரகா எனக்காக உயிர் தியாகம் விட்டானே சூராகா சரண்யாக சௌமித்ரே திரியக்யோனி கதேஸ்வரி. மிருகங்களுக்கு தான் திரியக்யோனின்னு பேர். அதாவது மனுஷன் தான் வர்டிகல் குரோத், மேலே வளரக்கூடியவன். மிருகங்களுக்கு தான் ஹொரிசான்டல் குரோத் தான். இந்த மிருகங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா வயலும் முகமும் ஒரே லெவலில் தான் இருக்கும். நம்மளுக்கு தான் முகமானது மேலே வச்சுருக்காரு, வயலை கீழே வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னாக்க யாராவது யோசனை பண்ணி பார்த்துக்கோமா? எல்லாருக்கும் தெரியும் மிருகங்களுக்கு இப்படி இருக்குது, மனுஷனுக்கு இப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தோமா, மிருகங்களுக்கு அவளுடைய புத்தியானது வயத்தை ஒப்பிக்கிறதுக்கான மாற்றம்னா அந்த புத்தி யூஸ் ஆகுது. பெரும்பாலும் சாப்பாடு தேடணும், எங்கேயாவது ஆகாரம் கிடைக்குமா. மனுஷனாக இருக்கப்படும் சாப்பாடுறதுக்காக மாத்திரம் புத்தி யூஸ் பண்ணப்படாது. அதுக்கு மேலே சாப்பாடுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி விசாரம் பண்ணுங்கிறதுனால தான் வயத்துக்கு மேலே வச்ச புத்தியை வயலுடைய அதே லெவலில் பகவான் வைக்கலை. அப்படி குறுக்கப்படக்கூடியது அதுக்கு தான் திரியக்யோனின்னு பேர். இந்த குறுக்கப்படக்கூடிய மிருகவர்க்கங்கள் பட்சிங்கிறது மிருகவர்க்கத்தில் தான் சேர்க்கணும். அந்த பட்சிகள்கிட்ட முதற்கொண்டு மிருகங்கள்கிட்ட முதற்கொண்டு சூழல்களாக இருந்து ஆபத்காலத்தில் ஆசிரியம் கொடுக்கக்கூடிய சரண்யர்களாக இருக்கிறவா இருக்கா பாத்தியா. சூராகா சரண்யாக சௌமித்ரே திரியக்யோனி கதேஸ்வபி
ரொம்ப வருத்தப்பட்டார் சுவாமி. தசரதற்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுசுக்கு கிடைச்சது. தசரதற்கு நேரடியாக ராமன் கையால் சம்ஸ்காரம் போன உடனே பண்ண முடியலையே. ரொம்ப நாள் கழித்து பகவான் சொன்னப்பறம் தானே சம்ஸ்காரம் பண்ணார். அந்த சமயத்தில் தசரதுடைய மூச்சு உயிர் பிரிகிற போது சம்ஸ்காரம் பண்ண முடியலையே. சுவாமிக்கு ரொம்ப பெரிய குறை. அதனால யாருக்கெல்லாம் பண்ணலாமோ பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு பித்ருகர்மா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். இதை சம்பூர்ணமானத்தை காளிதாசன் சொன்னார். தசரதுக்கு கிடைக்காத ஒரு கடைசி சம்ஸ்காரம் ஜட்டாயுசுக்கு கிடைச்சது. அந்த வெறும் ஜலம் எல்லையும் ஜலத்தையும் மாத்திரம் விடல, ராமனுடைய கண்ணீரும் சேர்ந்து கலந்து விழுந்ததுங்க. நயன சலில மிஸ்ரம் ராமஹஸ்தே தத்தம் தசரதுரவாப்யம் பிராபனைவாபமம் பஹா. அக்னியை கொண்டு வரான், அரணிக்கட்டையை கொண்டு வரான் லட்சுமணன். அக்னியை கடைஞ்செடுத்து அக்னிஹோத்திரங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ற மாதிரி நான் ஜட்டாயுசுக்கு பண்றேன். யாகதிகி யஜ்யசீலானாம் ஆகிதாக்னியஸ்ய யாகதிகி. யஜ்யம் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த புண்ணிய லோகம் கிடைக்குமோ, ஆகிதாக்னி அக்னி ஆதாரம் பண்ணத்திலேருந்து கடைசி மூச்சு பரிகரிக்குமோ, பத்தி இருக்கிற முட்டுமோ, ஒரு வேளை கூட தவறாமல் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த புண்ணிய லோகம் கிடைக்குமோ அந்த லோகங்களை நான் அனுமதி கொடுத்து அனுப்புகிறேன். மயாத்துவம் சமருஜாதனா கச்சலோகம் அனுத்தமானு தான் மனுஷங்கிற விஷயத்தை மறந்து வாஸ்தவத்தையே பரமாத்மாங்கிற விஷயத்தை தன்னறியாமல் ரிவீல் பண்ணிவிட்டார் சுவாமிங்க. மயாத்துவம் சமருஜாதனா கச்சலோகம் அனுத்தமா. அப்படி ஜட்டாயுசுக்கு சம்ஸ்காரத்தை அந்திம சம்ஸ்காரம் பண்ணி சந்திரியை கொடுத்தார். பூயஸ்தன்மீம் விசின்னம் அருத்த தசமுகா त्वद्वधूं मद्वदेनेति उक्त्वा याते जटायु दिवम् अथ सूर्दः प्रातनोः प्रेतकः अग्निं गृह्णान्तं कबन्तं जगनित. கமா போட்டுக்கணும். ஜெகனித்தனாக்க வதம் பண்ணார்னு அர்த்தம். ஜெகனித்த சபரின்னு சொல்லக்கூடாது, அர்த்தம் மாறி போயிடும். ஜெகனித்தை கமா போட்டுக்கணும். அடுத்த கபந்தனுக்கு சந்ததியை கொடுத்தேன். அவன் கை ரொம்ப விசாலமாக இருக்கும், அவனுக்கு நீண்ட கை. பாகவதத்தில் ஒரு நீண்ட கையோட பகவான் சொன்னார். பிரலம்பாசுரன் வந்து சேர்ந்தபோது ரொம்ப பகவானுக்கு எல்லா அவதாரங்களிலுமே முழங்கால் பரியந்து நிற்கிற போது கையை தொங்க போட்டால் முழங்கால் மட்டும் வரும். அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு தான் ஆஜானு பாகுன்னு பேர். ஜாமுன்னா முழங்கால், பாகுன்னா கை. உட்கார்ற போது யாரை வேணால் முழங்கால் தொட்டு விடணும் கையால். நிற்கிற போது ஃப்ரீயாக தொங்க விட்டால் அந்த கையானது முழங்கால் பரியந்து வந்தால் சாமுத்திரிகா லட்சணம். அப்பேற்பட்ட பிரலம்ப பாகுவாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பிரலம்பாசுரன் வந்து சேர்ந்தானேன்னு நாராயணத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரலம்ப பாகும் பவந்த மாபேதேன்னு ஸ்லோகம் இருக்கு. இங்கே யோஜனை பாகம் ஒரு யோஜனை நீளத்துக்கு இருக்கு கை. ரொம்ப இடத்துல போய் மோகம் அடைஞ்சிருக்க சமயத்தில் குபேரன் சாபம் கொடுத்துட்டான் இந்த கபந்தனுக்கு. தானே எனக்கு பெரிய பலம் இருக்கு, யாரும் என்ன பண்ண முடியும்னு கர்ப்பத்தோடு இருந்தபோது இன்னும் என்ன பண்ணிட்டான், அந்த அனுபஸ்தியமானோமா குபேரன் வரக்கூடிய சமயத்தில் எழுந்திருக்கிறதா, இன்னொரு வரும்போது எழுந்திருக்கிறதா ரொம்பவே மோகம் அடைஞ்சிருந்தான். தேவனா இருக்கிற போது உடனே தலையில வஜ்ராயத்தால தட்டினா தலை உள்ள வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுறது அப்போ கூட கவலை, வாய் உயர்ந்து சாப்பிட்டாலும் வாயே வயத்துல போய் சேர்ந்து விட்டேன். என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு நீளமாக கையை கொடுக்கல, கைக்குள்ளே வரக்கிறதுலாம் அவனுக்கு ஆதாரமாக இருக்கணும். அந்த கபந்தமி கையை வெட்டினப்புறம் தான் அவனுக்கு பூர்வ ரூபம் வரப்போது. பூர்வ ரூபம் வந்து தேவலோகத்திலேருந்து விமானத்தில் ஏறிண்டு போகிற போது சொல்கிறேன், நீ 2 பேரை பார்க்கணும் விஷயம். சபரி உனக்காக காத்துட்டு இருக்கா, ரொம்ப நாளாக அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். சுக்ரீவன் தர்மாத்மா இருக்கான், அவன் உனக்கு சீதையை தேடி கொடுக்கறதுக்கு உபகாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டான் கபந்தன். கிருண்ணானந்தம் கபந்தம் ஜெகனித சபரியும் பிரேக்ஷிய. பிரேட்சமாக பார்த்துன்னு சபரிக்கு மோட்சம் பகவான் கொடுக்கல. சபரிக்கு அவள் குரு கைங்கரித்தாலே அவளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. சுவாமி வந்து சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக தான் இருந்தார். இதை ஒரு அற்புதமான கத்தியத்தில் ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார். அவன் ஜமகிம முனிஜன ஹிருதய முனிஜன கலுஷ முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு. அவன் ஜமகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா. சபரிகிட்ட ஏதோ ஒரு அழுக்கு இருந்துதான், கலுஷம் இருந்தது. கலுஷம் இருந்து என்னமா தெரிஞ்சுதுன்னா, இத்தனை நாளாக ராமகிருஷ்ணன் கிடைக்கலையே,
அழுக்கே இல்லாமல் வந்தால் ராமன் உடனே பிரத்யட்சமாக வந்திருக்கணும். அந்த அழுக்கு எப்படி பறிபோச்சுன்னா அவந்திய மகிமை முனிஜன பஜன முஷித ஹிருதய கருஷம். குறையே சொல்ல முடியாத மகான்களாக இருக்கக்கூடிய மகன்கால ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணதுனால மகான்களுக்கு பண்ண கைங்கரியத்தால் திருட்டு போயிடுது. முஷித்தனா திருடப்பட்டேன்னு அர்த்தம். அந்த அழுக்க திருண்டு போயிடுத்து அந்த மகான்களுக்கு பண்ண கைங்கரியம். அழுக்கு போயிடுத்து என்னமா தெரியுதுன்னா ராமர் வந்துட்டாரே, அதான் போயிடுச்சுன்றதுக்கு அதான் பிரமாணம். அப்பேற்பட்ட சபரிக்கு குரு கைங்கரியத்தாலேயே மோட்சம் சுவாமி ஒரு சாட்சியாக இருந்தார். சபரி மோட்ச சாட்சி பூத சாட்சிங்கிற விஷயத்தை பிரேட்ச சபரியும் பிரேட்சிய பம்பா தடேத்வம் சம்பிராப்தோ வாதசூனும். இங்கே வால்மீகி இஸ் டேர்ன்ட் ஆன் இஸ் ஹெட் ஆஸ் தி ஃப்ரேஸ் கோஸ் இன் இங்கிலீஷ். வால்மீகி என்ன சொல்கிறார், சுவாமியும் லட்சுமணன் வரத்தை பார்த்தான், தூரத்துலேருந்து சுக்ரீவன் பார்த்தான். பார்த்த உடனே வாதி அனுப்பிச்சிருக்கக்கூடிய ஆட்களோடு கவலைப்பட்டான். இந்த இடத்துல வாதி வர முடியாது, கவலைப்படாதப்போ வாதிக்கு மதங்களுடைய சாபம் இருக்கிறதுலாம் சொல்லி பார்த்தார் ஆஞ்சநேயர். இல்லை எனக்கு என்னமோ கவலையாக இருக்குது, நீ ஒரு முறை பார்த்துட்டு வாயேன், யாருன்னு விசாரிச்சுன்னு வாயேன்னு நினச்சேன். அப்போ தான் வானரூபத்தை விட்டுவிட்டு விஷ்ணுரூபம் தெரிச்சு ஆஞ்சநேய சுவாமி வந்தார்னு இருக்குது. இவர் தான் ராமன் லட்சுமணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்திருக்கார். ஆனால் பட்டத்தில் இருந்துவிட்ட ஆஞ்சநேயனை போய் நீ அடைஞ்ச, ஆஞ்சநேயர் இவர் அடைஞ்சதாக சொல்லலை, நீ போய் ஆஞ்சநேயன் அடைஞ்சியே சம்பிராப்தோவா தசூனும். ஆஞ்சநேயனால் தான் உனக்கு சீதா தர்சனம் கிடைக்கணும். சீதையை மறுபடியும் அடையிறதுக்கு ஆஞ்சநேயனை விட்டா வேறு ஆள் கிடையாதுன்னு தெரியும். ஆஞ்சநேயன் இருக்கக்கூடிய இடத்துல அவன் கண்டு தென்படும்படியா நீ போய் நடந்தே. சம்பிராப்தோ வா தசூனும் விஷமுதிதமனாக வாகி வாதாலயேஷா. ஆஞ்சநேயனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ஆஞ்சநேயனுடைய பேச்சு கேட்ட உடனே சீதையை விட்டு பிரிஞ்சிருக்கோங்கிற தாமங்கள் தான் பறந்து போயிடுத்து. ஆஞ்சநேயனுடைய பிரபாவத்தை பார்த்த லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார் சுவாமி பார்த்தார். சாதாரணமாக நீதி சாஸ்திரம் என்ன சொல்றது, நஸ்வபுத்திராக கதாஜனா, யாரால எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பிரத்யட்சே குருவஸ்துத்தியாக காரியாந்தே வித்து பாந்தவாக. ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவாட முகத்துக்கு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு வேலை செய்கிறவாட காரியம் முடிஞ்சப்பறம் நன்னா வேலை பண்ணிட்டேப்பா அப்படின்னு தட்டி கொடுக்கணும். தன்னுடைய பிள்ளையோ பொண்ணையோ ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணாதுன்னு நஸ்வபுத்திரா கதாச்சனா அப்படின்னு இருக்கு நீதி சாஸ்திரத்தில். புத்திரஸ்தானம் மாதிரி சீஷன் தான் ஆஞ்சநேய சுவாமி. அவரை ஸ்தோத்திரமே பண்ணக்கூடாது, அவரை எதிர்த்தாப்புல வச்சுட்டு முகத்துக்கு நேரிய லக்ஷ்மணன் கூப்பிட்டு இனிமேல் இல்லைன்னு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டார். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணார்? சுவாமிக்கு நீதி சாஸ்திரம் தெரியாதா? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணார்னா, ஏன் பண்ணார்னா அவருக்கு தெரியும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு 3 அக்ஷரங்கள் ஒன்று இருக்குது. விஷம் ஏறுற மாதிரி ஏறுறது, இஜிஓன்னு ஒன்று இருக்குது. அது கம்ப்ளீட்டாக கிடையவே கிடையாது ஆஞ்சநேயர்கிட்ட. அதனால என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் ஈகோ போய் பாதிக்கப்படுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பூஸ்ட் இஸ் ஈகோ. அதனால தான் தைரியமாக ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எப்படி நாரதரை போய் ஸ்தோத்திரம் பண்ணாலோ, அண்ணாக்களாக இருக்கக்கூடிய சனகாதிகள் ஸ்தோத்திரம் பண்ணாலோ பத்மபுராணத்தில் நாரதரை இந்த அகோ நாரத தன்யோசி விரக்தானாம் சிரோமணிகி சதா ஸ்ரீகிருஷ்ணதாசானாம் அக்ரணீகி யோக பாஸ்கரா பத்மபுராணத்தில் இருக்குது, மகாத்மத்தில் இருக்குது. மூஞ்சிக்கு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. அண்ணாக்களாக இருக்கக்கூடிய சனகாதிகள் தம்பி அதுக்கு ஒரு நாளில் ஸ்தோத்திரம் பண்ணேன். நாரதருக்கு இந்த ஈகோவே கிடையாது, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறார். அதனால ஆஞ்சநேயனை ஸ்தோத்திரம் பண்ண நானுவேத வினீதஸ்ய நாயஜுர்வேதாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும். சகல வேதங்களையும் கரைச்சி முடிச்சிருக்காங்க. ரிக்வேதத்தில் பூர்ணமாக அத்தியனம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிஃபைன்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் வருமா? நானுவேத வினீதஸ்ய, வினீதம்னா மேன் ஆஃப் ஹை கல்ச்சர்னு அர்த்தம். வினயத்தோடு இருக்கக்கூடிய தர்மம் வருமா? யஜுர்வேதத்தை அத்தியனம் இல்லைன்னா இவ்வளோ ஞாபக சக்தி இருக்குமா? இல்லை சாமவேதத்தை அத்தியனம் இல்லைன்னா இவ்வளோ வித்வத்து இருக்குமா? இது இன்னும் இதுக்கு பிரமாணங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ரிக்வேதத்துடைய சாரம், ஐத்திரிய உபநிஷத்துடைய சாரம் ஆஞ்சநேய பேசனத்தில், யஜுர்வேதத்துடைய சாரம், சாமவேதத்துடைய முக்கியமான உபநிஷத்தாக இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிஷத்துடைய சாதமெல்லாம் அடங்கியிருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸில் பிரவேசம் பண்ணலை. எல்லா வேதங்களையும் படிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் வேதாச்சு சாஸ்திரம், வியாக்கரணம் சாஸ்திரம், சதுசாஸ்திரங்கள் ஒன்று, சாமானிய சாஸ்திரம்னு 2.
வியாக்கரணம் ஒன்றும் நியாயசாஸ்திரம் ஒன்றும். இதுதான் மீதி சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உபகாரமாக இருக்கும். அதை காணாதம் பாணினியச்ச சர்வசாஸ்திரோபகாரகம்னு சொல்லியிருக்கார். காணாதம்னு அவர் தான் இந்த தர்க்கசாஸ்திரத்தை கொடுத்தவர். பாணினி தான் நமக்கு வியாக்கரண சாஸ்திரத்தை கொடுத்தவர். இது ரெண்டுமே மீதி சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. காணாதம் பாணினியச்ச சர்வசாஸ்திரோபகாரகம். அந்த வியாக்கரணத்தில் நவ வியாக்கரணங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சது ரொம்ப வியாக்கரணத்தை பெரிய பண்டிதராக இருந்தாருன்னா பாணினியுடைய அஷ்டாத்தியாயை நல்லா படிச்சிருக்கலாம். அதுக்கு வியாக்கியானம் பண்ண மகாபாஷ்யம் பதஞ்சலியுடைய மகாபாஷ்யத்தை படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி 9 வியாக்கரணங்கள் இருக்கு. நவ வியாக்கரண பண்டிதர் அஞ்சனேய சுவாமி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 9 வியாக்கரணம் இப்படி இருக்க முடியும். ஒரு வியாக்கரணமே அது படித்து தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. 9 வியாக்கரணம்னாக்க அந்த காலத்துல தான் ஒரு 2 தலைமுறை முன்னாடி மிடில் கிளாஸ் பிராமின்னு சொன்னாலே அவருக்கு என்ட்ரி ஜாப் எப்படின்னாக்கா த்ரூ ஷார்ட் ஹேண்ட் தான். ஷார்ட் ஹேண்ட் இன் டைப்ரைட்டிங் வச்சுருந்தா உள்ள ஒரு வேலையில் நுழையணும். நம்ம அப்பா காலம் மட்டும் நானே அந்த மாதிரி இருந்திருக்கேன். ரொம்ப வருஷம் அது மாதிரி இருந்திருக்கேன். அந்த விருத்தியில் இருந்திருக்கேன். அப்போ ஈஸியாக ஒரு ஜாப் கிடைக்கணும்னா ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பேருக்கு ஸ்டெனோகிராஃபின்னா சார் ஐசக் பிட்மன் தான் தெரியும். பிட்மன் ஷார்ட்னு தான் ரொம்ப பிரசித்தம் ஜெகத்தில். இப்போ அதெல்லாம் தேவையில்லாமல் படித்து எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு ஐடியா எங்கே பார்த்தாலும் வேர்ல்டு வைட் வெப் வந்துடுத்து, வாட்ஸ்அப் வந்துடுத்து, இன்ஸ்டன்டேனியஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டு ஸ்டெனோகிராஃபி வேலைக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் அப்போ படித்தது சின்ன வயசில் படித்தது இப்போ ஒன்று மறந்து போல. அது டைப்பிங்கும் மறந்து போல, ஸ்டெனோகிராஃபியும் மறந்து போல, ஷார்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக்கும் மறந்து போல. சின்ன வயசில் படித்தது அப்படியே இருக்குது. அது வேறு விஷயம். அவசரமாக ஏதாவது எழுதணும்னா ஷார்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக்கில் எழுதி வச்சுருவேன். சீக்கிரமாக ஏதாவது எழுதணும்னாக்க எழுதி வச்சுருக்கலாம். அப்போ நமக்கு தான் நாம் படித்தா பொறுமை, வேற ஒருத்தர் படிக்கணும்னு விஷயம் இல்லையா. இந்த ஐசக் நியூட்டன் தான் ரொம்ப இஸ் சப்போஸ் டு பி தி ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட். ஆனால் நான் வேலை பார்க்குறது என்னுடைய கலிக் ஒருத்தர் இருந்தார். அவர் கிரெக்குன்னு ஒரு வேலை ஒருத்தருக்கு ஷார்ட் ஹேண்ட் அவர் எழுதுவார். அதனால் அவர் எழுதுறது நாங்கள் படிக்க முடியாது, நான் எழுதுறது அவர் படிக்க முடியாது. அவர் சிஸ்டம் வேறு. அதனால் ஷார்ட் ஹேண்ட்லேயே 2 பேர் கொடுத்துருக்கா. பிட்மன் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இந்த மாதிரி பாணினி வியாக்கரணம் பிரசித்தமாக இருக்குது. இது தவிர ஒரு 8 வியாக்கரணங்கள் இருக்குது. நவ வியாக்கரணங்களையும் படித்தவர் இவர் ஆஞ்சநேய சுவாமி. நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம். கிருஷ்ணம்னா பூர்ணமான அர்த்தம். அறகுறையா இல்லை, முழுக்க படிச்சிருக்கார். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாகரதானே நகிஞ்சித் அபசப்திதம். இவர் வியாக்கரணத்தை முழுக்க படிச்சிருக்காரு. இந்த மாதிரி தெரியுது. நான் வியாக்கரணேஸ்வரம்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரா ஆஞ்சநேய சுவாமி. சர்டிஃபிகேட் ஏதாவது காட்டினாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசுகிற போது ஒரு வார்த்தை கூட அபசப்தமாக வரும். நாட் ஒன் சிங்கிள் அன்கிரமேட்டிக்கல் வேர்டு, நாட் ஒன் சிங்கிள் அன்கிரமேட்டிக்கல் யூசேஜ். அதனால பகுவியாகரத்தானேன்னு பேசாமல் இருக்கிறவங்க மிஸ்டேக் வந்தேன்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லை. நிறைய பேசியிருக்க, ஆனால் ஒரு அபசப்தம் வரல. பகுவியாகரத்தானேன்னு நகிஞ்சித் அபசப்தித்தம் நமக்கே நேத்ரயோர்மாபி ரநாடேஜம் குருவோஸ்ததா. அதாவது 3 ஆஸ்பெக்ட்ஸ் சொல்கிறேன். முதல்ல வேதத்தை சொன்னார். அதுக்கப்புறம் சாஸ்திரம், உபலட்சணம். வியாக்கரணங்கிறது பாக்கி சாஸ்திரத்தையும் பிடிச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு உபலட்சணமாக போயிடுது. 3வது ப்ரெசன்டேஷன். எப்போதுமே கண்டென்ட் ஒன்றும் ஹவு த கண்டென்ட் இஸ் ப்ரெசென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்வர்டைஸிங் முழுக்க மார்க்கெட்டிங் முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் தான். இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத விட இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணிருக்க, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற போது முகத்திலையோ கண்ணிலையோ காதுலையோ வேறு எங்கேயுமே அன்வான்ட் ஜெஸ்டர் எதுவும் இல்லை, அன்வான்ட் மேனரிசம் எதுவும் இல்லை. நமக்கே நேத்ரயோர்மாபி ரநாடேச்சம் புருவோஸ்ததா அந்நேஷ்வபிச்சகாத்ரேஷு தோஷகா சம்விதித கொச்சிது. அதோடு கூட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கா. இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குனாக்க இந்த கோல்டன் மீன். எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் கோல்டன் மீன், இந்த மிடில் பார்த்துருக்கே அது ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும் எல்லாத்துலேயுமே. சாப்பாடுலேருந்து பிஹேவியர்லேருந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஆஞ்சநேய சுவாமி அது ரொம்ப அழகாக அனுஷ்டானத்தில் காட்டுறார். அபிஸ்தலம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் சுதிஸ்தம் புரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அவருடைய பேச்சு எப்படி இருக்குனாக்க ரொம்ப விஸ்தாரமாகவும் இல்லை, ரொம்ப சங்கடமாகவும் இல்லை, ரொம்ப வேகமாகவும் இல்லை, ரொம்ப
நிதானமாகவும் பேசலை. ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தை உரஸ்தம் கண்டகம் வாக்கியம். கண்டம் வழியாக மத்தியமான குரல்ல இருக்கு. அதாவது ரொம்ப லோ பிச்சும் இல்லை, ரொம்ப ஹை பிச்சும் இல்லை. ரொம்ப லோ பிச்சுன்னா சரியாக கேட்காது, ரொம்ப ஹை பிச்சுன்னா சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். அது சஸ்டெயினபிளாக இருக்கணும் அந்த பிச்சு. வர்த்ததே மத்தியமே ஸ்வரே. இந்த உரஸ்தம் கண்டகம் வாக்கியம்னு இருக்கணும். வாக்கியம்னா வாக்கில் வந்துருக்குன்னு அர்த்தம். மார்புல ஹிருதயத்தில் ஆரம்பித்து கழுத்து வழியாக நாக்கில் வந்துருக்கு. இதை ஒரு படி மேலே கொண்டு போயிட்டார் தியாகராஜ சுவாமிகள். அது ஹிருதயத்திலேருந்து நாபிலேருந்து வருது. நாபி ஹிருத்கண்ட ரசனா சோபிற்கு சப்தஸ்வரம். வால்மீகி எங்கேயோ சொல்லக்கூடிய விஷயத்த எங்கேயோ கீர்த்தனையில் போட்டுட்ட. அதுக்கு ரொம்ப ரசமான ஒரு வியாக்கியானம் ஒரு பெரியவாழ்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி காட்டேன். நாபின்னு சொன்னாக்க எப்போதும் அது மூலாதாரம். மூலாதாரம் கணபதியுடைய ஸ்தானம். நாம் முதல்ல ஆரம்பிக்கிறது பிள்ளையாருடைய அனுபவத்தோடு ஆரம்பிக்கணும். நாபி ஹிருத்துன்னு சொல்லும்போது ஹிருதயத்தில் சாட்சாத் மகாலட்சுமியை வச்சிருந்தார் நாராயணன். அதனால ஹிருதயம்னு சொல்லும்போது லட்சுமி நாராயணனுடைய அனுகிரகம். கண்டம்னு சொல்லும்போது நீலகண்டனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி பரமேஸ்வரோட அனுகிரகம். அப்புறம் ரசனாங்கிறது நாக்கு. நாக்கிலேயே சரஸ்வதியை வச்சிருந்தார் பிரம்மா. அதனால சரஸ்வதி பிரம்மாவுடைய அனுகிரகம். மும்மூர்த்திகளும் தம்பதிகளாக இருந்து மும்மூர்த்திகளுடைய அனுகிரகமும் பிள்ளையாருடைய அனுகிரகத்தோடு இவ்வளவு அனுகிரகத்தோடு ஒரு வார்த்தை வந்தாகணும். வெளியில் வரும்போது நாபி ஹிருத்கண்ட ரசனா சோபில் சப்தஸ்வர. அது இதுன்னா ஒரு சப்தஸ்வரமாக இருக்கும். அது சோபிக்கக்கூடியதாக இருக்கணும்னாக்க சோபில் சப்தஸ்வரனாக்க நாபிலேருந்து வரணும், அடிவயத்துலேருந்து வரணும். வேதம் சொல்ல வாழ்க்கை அடிவயத்துலேருந்து வரும். அதனால்தான் வேத வித்துகளுக்கு போடுறோம். நிறைய நெய்யெல்லாம் பரவாயில்லை. நான் புஷ்டியாக ஆகாரம் போடணும். எவ்வளோ நெய் சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணிவிடும். அந்த வேதமாக அடிவயத்துலேருந்து வருதோனும் ஜீரணம் பண்ணிவிடும். அது வேதம் அத்தியனம் பண்ணாத வாழ்க்கை தெரியாது. இவருக்கு கொலஸ்ட்ரால் நிச்சயம் மாட்ட முட்டையை மாத்திரம் காட்டுவான், நெய் விழாது. முட்டையை மாத்திரம் காட்டிட்டு போயிடுவான். அப்போ பண்ணப்படாது. அது கரண்டியில் எடுத்து நெய் விழணும். முட்டையில் நமக்கு வளர்ந்து நமக்கு விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. முட்டையிலே சும்மா அப்படி ஒரு ட்ராப் காட்டினா போடும் அன்னசக்திக்கு. வேதத்துக்கு நீங்கள் சாதத்தை பாருங்க, ஒரு தொன்னை தனியாக ஒரு தொன்னை இருக்கும் நெய்க்காக. பருப்புக்காக ஒரு தொன்னை, ஒரு தொன்னை நெய்க்காக. தொன்னையே ஒரு நெய். அவர் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், அவர் கவலைப்பட வேண்டாம். அவர் வேதம் ஒரு 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 பஞ்சாசத்து கனெக்ஷன்னா அவ்வளவும் ஜீவனமாகிடும். நாபி ஹிருத்கண்ட ரசனா சோபின்னு சப்தஸ்வர. ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய அடிவயத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இந்த ஆஞ்சநேய சுவாமி பேசக்கூடிய பேச்சாது இந்த மாதிரி ஒரு பேச்சு எப்படி இருக்கிறாக்க, யாராவது ஒரு விரோதி ஒருத்தர் வந்தான்னாக்க ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறமா கத்தி எடுத்து வந்திருக்கான், தலையை வாங்கிறதுக்காக வந்திருக்கான். நீங்கள் கத்தியை பிரயோகம் பண்ணுங்க, என் தலையை வாங்கிங்க, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்கன்னா ஆஞ்சநேயன் பேச ஆரம்பித்தார்னா வந்திருக்கக்கூடிய காரியத்தை மறந்து ஓங்கி இருக்கக்கூடிய கத்தியை மறந்து அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டே இருப்பான். கஸ்யனாராத்தியதே சித்தம் உத்யதாசேகே அதேதபி. விரோதி முதற்கொண்டு பிரமிக்கும்படிதான் பேசக்கூடிய பேச்சா இருக்கு. இப்பேற்பட்ட ஆஞ்சநேயன் போல ஒரு தூதம் எந்த ராஜாவுக்கு இல்லையோ அவனுடைய காரியமே என்னமா சித்திக்குங்க. இந்த மாதிரி தூதம் யாருக்கு இருக்காளோ அவளுக்கு சகல காரியங்களும் சித்திக்கிறது. ஏவமிதோ எஸ் தூதனா நபவே பார்த்திவஸ்து சித்தியந்திக்கு கதம் தஸ்ய காரியானாம் கதையோனகா. இந்த ஆஞ்சநேயன் பேசுகிற போது விரோதி ஓங்கி இருக்கக்கூடிய கத்தியும் மறந்து மெய்மறந்து மெஸ்மரைஸ் ஆகி கேட்டுருப்பதுன்னு சொன்னாலும் சுவாமிக்கு உள்ளூர ஒரு ஆசை வந்துடுச்சு. இந்த மாதிரி நாம் பேச மாட்டோமா, ஆஞ்சநேயன் பேசுகிற மாதிரி நாம் பேச முடியாதா அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இந்த ஆசையை அடுத்த அவதாரத்தில் நிறைவேற்றிக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அதனால் யோஜனை பண்ணி பாருங்க. அர்ஜுனன் போர்க்களத்தில் கொண்டு நிறுத்துகிற போது நேர கொண்டு நிறுத்துகிறார் சுவாமி. இந்த கான்டெக்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் 11 அக்ஷோனி கௌரவ சைன்யங்கள், 7 அக்ஷோனி பாண்டவ சைன்யங்கள், நடுவில் போய் சேனையோகோ உபயோக மத்திய ரதம் ஸ்தாபனம் வைக்குதா. யாவதேதான் நிரீட்சேகம் யோத்துக்காமான அவஸ்துதா. நான் யாரோட யுத்தம் பண்ணணும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். 2 சைன்யம் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினான்னு அர்ஜுனன் போய் நிறுத்தினார். தத்ரா பட்சஸ்தான் பார்த்தாக்கா இந்த எழுத்தாமல் பீஷ்மர் துரோணன் கிருபர் பந்துக்கள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஆச்சாரியாம் மாத்துலாம் பிராத்ருன்னு எல்லாரையும் பார்த்தேன். பார்த்த உடனே கையில் எடுத்துக்கொள்வீர்கள் நழுவி போய் எனக்கு ஒரு என்னமோ பண்ணுறது, ஒரே அடியாக வேர்த்து கொட்டுறது, கையால் தான் ஒரே அடியாக படப்படப்பாக இருக்குது. நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நயோத்ஸேகி கோவிந்தம் ரதோபஸ்த உபாவிஷத்து. அர்ஜுன விஷாத யோகம் முடிவு. அந்த முதல் சர்க்கத்துடைய முதல் அத்தியாயத்துடைய முடிவு கீதையில் நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு உட்காந்து தேர்ந்தெடுத்தேன். பகவானாக இருக்க வேண்டாம், சர்வஜமாக இருக்க வேண்டாம், சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட காமன் சென்ஸ் தெரிஞ்சுது.
நீ அப்புறம் ஒரு ஆச்சாரியனை பார்த்தா அவர் மேலே நீ பானத்தை போடணும்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் தயக்கம் வரும். அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஒரு தைரியமாக வரும்னு யூகம் பண்ண முடியாதா? சாதாரண மனுஷனையும் யூகம் பண்ண முடியும், பகவானுக்கு தெரியாதா? அதனால என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடி போர்க்களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அப்போ அங்கே போனால் பீஷ்மர் இருப்பார், இருப்பார், துரோணர் இருப்பார், எல்லாரும் ரொம்ப பெரியவா, வயசில் ஸ்தானத்தில் படிப்பில் எல்லாத்தையும் பெரியவா. அவளை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது வரும்போது நீ கவலைப்படாத, இந்த காரணத்துக்காக நீ யுத்தம் பண்ணணும்னு அந்த தேர்தல் ஏறதுக்கு முன்னாடியே ஆற்றுலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கவுன்சில் படி கொண்டு வந்திருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. தேரை கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு பக்கத்தையும் முதல் அத்தியாயத்தில் பார்த்தேன்னா ரெண்டு பக்கத்தையும் அவளா சங்கத்தை முழங்கினான்னு இருக்கு. அது பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா பௌன்றம் தத்மு மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா, இதெல்லாம் கீதையில் முதல் அத்தியாயத்தில் வந்து அவளா சங்கத்தை முழங்கினான். சங்கத்தை முழங்கினா இட் இண்டிகேட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பேட்டில். பழச்சிய காலத்தில் யுத்தம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. யார் வேணால் எப்போ வேணால் பானத்தை பிரயோகம் பண்ணலாம், கத்தியை பிரயோகம் பண்ணலாம், சுள்ளத்தை ஈட்டியை பிரயோகம் பண்ணலாம், யார் தலை வேணால் எப்போ வேணால் பறக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் நீ எனக்கு கையை ஓடல கால் ஓடல என்னமா பானம் பிரயோகம் பண்ண தெரியல அப்படின்னு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அர்ஜுனை பார்த்து ஒரு வார்த்தையாக சொன்னால் பரவாயில்லை, இதான்ப்பா அவன் தர்மம், தர்ம யுத்தம் இதான், சங்கரமாக ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் சொன்னால் போதும். அப்படி சொல்லாமல் 17 அத்தியாயங்கள் ஒரு பிரம்மத்தை பற்றி, ஆத்மாவை பற்றி, அப்புறம் அழியக்கூடிய சரீரத்தை பற்றி, க்ஷேத்திரத்தை பற்றி, க்ஷேத்திரங்களை பற்றி, என்னெல்லாமோ ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பேசியிருக்காரு இந்த 17 அத்தியாயங்களில். ஏற்றாப்புல இருக்கிறவன் யுத்தத்துக்கு தயாராக இருக்கான், கத்தியை ஊறி வாழை ஊறி ரெடியாக இருக்கான். ஏன் இப்படி பேசினாரு, எப்படி இருக்குனாக்க இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் டாபிக் எக்ஸாமினேஷன் தானே. அதனால் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடினா பாடங்கள் தான் சொல்லிக் கொடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் எஃப்ஏக்யூன்னு பேர். இது மாதிரி கேள்விகள்லாம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த கேள்வியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோப்பா, இந்த போர்ஷன் நல்லா தயார் பண்ணிக்கணும், வாத்தியாராக இருக்கிறது செஷனை தயார் பண்ணி அதுவும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அனுப்புறது ரெடி பண்ணி அனுப்பணும். 364 நாள் பாடமே இருக்குது. எக்ஸாமினேஷன் நாளில் உள்ளே போயாச்சு. அந்த ஆன்சர் பேப்பர் முதல்ல கொடுத்துருவா, கொஷின் பேப்பர் அப்புறமா தான் வரும். இப்போ எப்படியோ தெரியாது, நான் படித்த காரணத்தை சொன்னேன். ஆன்சர் பேப்பர் முதல்ல கொடுத்துருவா. அந்த பேரை எழுதக்கூடாது, நம்பர் தான் எழுதணும். இந்த எக்ஸாமினேஷன் நம்பர் ஒன்று இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எழுதி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள அப்புறம் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறா அப்போ நான் பாடம் சொல்கிறேன்னு ஒருத்தர் வாத்தி ஆரம்பிச்சாங்க. என்ன 11th அவர் 12th அவர் தான் இது, பாடம் சொல்கிறதுக்கு ஒரு டைம் இல்லையா? 10 மணிக்கு எக்ஸாமினேஷன் ஆரம்பம், நான் 9:55க்கோ 10 மணிக்கே ஆரம்பிக்கிறேன் பாடணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் போர்க்களத்தை போய் நிற்கிற போது என்டர் எக்ஸாமினேஷன் ஹால். அந்த சமயத்தில் போய் நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன். அசோச்சியம் அனுசோச்சம் பிரத்யாவாதாம்ச பாஷதே கதாசு அகதாசு நானும் சோச்சனுக்கு பண்டிதாக. இதெல்லாம் இந்த உபதேசம் சாதாரண உபதேசம் இல்லை, இதெல்லாம் ஒரே தத்துவ உபதேசமாக இருக்குது. இப்படி பண்ணாரு. ஏன் பண்ணாருன்னா பூர்வ அவதாரத்தில் ஆஞ்சநேயன் இப்படி பேசுகிறார், எடுத்தாப்புல ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்தால் கத்தி ஓவின்னு வந்திருக்கான்னு தெரியாதபடி அவங்க மறந்து போகும்படியாக பேசக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருந்தாலும் அந்த மாதிரி சாமர்த்தியம் தனக்கு இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்ச கிருஷ்ணாவதாரத்தில் அதுக்காக வேணும்னு இந்த என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்டார் சாமி. ஆசிரியர் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வர தெரியாதவர் இருந்தவர். ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூஷியல் ஜங்ஷனில் கொண்டு தேரை நிறுத்தி எல்லாரும் அவ சங்கத்தை முழங்கி அவ பானத்தையும் வில்லையும் தயாராக வச்சிருந்து ஈட்டியையும் சூதத்தையும் கத்தியும் ரெடியாக பிரயோகம் பண்ண தயாராக இருக்கிற போது நாம் உபதேசம் பண்ணோம். அந்த உபதேசம் பண்ணக்கூடிய அந்த கோலத்தை பார்த்து மெய்மறந்து இருந்து எல்லாரும் யுத்தத்தை பற்றி மறந்து என்ன உபதேசம் பண்ணுறாரு அதை கேட்டு இருக்க முடியும், உபதேசம் பண்ண முடியுமா, ஆஞ்சநேயனுக்கு தகுந்த ரீதியில் அவரை போல நான் பேச முடியுமான்னு தன்னையே டெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சா கீதோபதேசம் பண்ண. அந்த கீதோபதேசம் பண்ணதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சக்தியோடு நாம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம அப்பாட்டேருந்து கொஞ்சம் ஜெனட்டிக்காக வந்தால் தானே நல்லா இருக்கும். அப்பாவுக்கும் அந்த சக்தி இருக்கிறதுனால பரீட்சை பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் கம்சன் என்ன பண்ணிவிட்டான், அசரீர் வாக்கு கேட்ட உடனே ஒரு கையால் தேவர்களுடைய கூந்தலை பிடிச்சான், ஒரு கையால் கட்கமாணிக்கு கச்சேகின்னு இருக்கு, இடுப்பில் இருக்கக்கூடிய வாழை உருவிட்டான், ஒரு கையால் கூந்தலை பிடிச்சிருக்கான். அவன் அனதிகாரி. சாந்தமாக இருக்கக்கூடியவன் தான் வேதாந்த சாஸ்திரம் கேட்கலாம். இந்த கோபத்தோடு இருக்கிறவனுக்கெல்லாம் வேதாந்த சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதனால அனதிகாரி. அகாலத்தில் அனதிகாரிக்கு வேதாந்த உபதேசம் பண்ணுற வாழை உருவி வச்சுருக்கான் கம்சன். அவனுக்கு நீ பண்ணக்கூடிய காரியமாக இது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுப்பா,
பிறக்கிற போதே மிருத்தியை பற்றி தீர்மானம் பண்ணி தான் அனுப்புகிறார் பிரம்மதேவர். அதனால மிருத்யு ஜென்மபதாம் வீர தேகேன சகஜாயதே அத்தியவா அப்தசதாங் தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவா. இன்னைக்கே ஏற்பட்டாலும் ஏற்படலாம், 100 வருஷங்களுக்கு அப்புறம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆனால் மிருத்யுங்கிறது பிறந்த ஜீவர்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக வரக்கூடியது. இந்த சாஸ்திர விஷயங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுற, எதுக்காக இது உபதேசம் பண்ணபடியாக வச்சாருங்க, இந்த கம்சன் கத்தி ஓங்கி இருக்கிற சமயத்தில் கூட அவருக்கு எடுத்து வேதாந்தத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வசுதேவருக்கு இருக்கான்னு பார்த்தார். சாமர்த்தியம் இருக்கு, இவருக்கு தான் நம்ம பிள்ளையா வரணும் தீர்மானம் பண்ணி கீதோபதேசம் பண்ணார். ஏற்றாப்புல இருக்கிறவெல்லாம் கத்தி உருவி இருக்கிற போது பானத்தை தொடுத்து இருக்கிற போது கீதோபதேசம் பண்ணார். இவ்வளவுக்கும் விதை எங்க அப்படின்னாக்கா ஆஞ்சநேயனுடைய பேச்சை கேட்டு அந்த ஆசை வந்தது. இன்னொரு ஆசை, ஆஞ்சநேயன் பேசுகிற போது நான் கேட்டேன், நான் பேசுவது ஆஞ்சநேயன் கேட்க வேண்டாமா? அதனால கிருஷ்ணாவதாரத்தை பகவான் உபதேசம் பண்ணும்போது ஆஞ்சநேயன் எங்கே இருந்தார்? அர்ஜுனுடைய தேர் கொடியில கபித்வஜன்னு பேர் அவனுக்கு. ஆஞ்சநேயன் பேசும்போது ராமன் விற்பா அண்ணா தம்பி 2 பேரும் கேட்டார். அது மாதிரி பகவான் பேசும்போது ஒரு அண்ணா தம்பி இருக்கணும். வந்து ஆஞ்சநேயன் வாயுபுத்திரன், அவன் தான் அண்ணா. துவாபர யுகத்தில் தேதா யுகத்தில் ஆஞ்சநேய சுவாமி, துவாபர யுகத்தில் பீமன். அதனால அண்ணா தம்பிகள். அது பீமனுடைய தம்பினாக்கா ஆஞ்சநேயனுக்கு தம்பி தானே. கீழே அர்ஜுனனும் மேலே ஆஞ்சநேயனும் 2 பேரும் கேட்க முடிய சுவாமி எடுத்து உபதேசம் பண்ணிருக்க. இத்தனை விஷயங்கள் இதை கம்பன் ரொம்ப அழகாக சொன்னார். ஆஞ்சநேயனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க சுவாமி, சொல்லின் செல்வங்கிற டைட்டில். கம்பராமாயணத்தில் ஆஞ்சநேயனுக்கு ராமர் கன்ஃபர் பண்ண டைட்டிலாக இருக்கு. இல்லாத உலகத்தெங்கும் எங்கிவன் இசைகள் கூட கல்லாத கதையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாதே தோன்றிற்றே யார் கொதி சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இழக வீர விரிஞ்சனோ விடை வல்லானோ. சாட்சாத் பிரம்மாவா இருக்கலாம், பரமேஸ்வரா இருக்கலாம். இவன் படிக்காத படிப்பே கிடையாது, தெரியாத கதை கிடையாது, அவன் பயிலாத வேதமே கிடையாது. கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாமே தோன்றேன். இவன் எவ்வளோ படிச்சுதான் எப்படி தெரிஞ்சுன்னா பேசாமல் தெரிஞ்சுட்டு சொல்லாமே தோன்றிற்றே யார் கொதி சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இழக வீரா. இது லக்ஷ்மணனை பார்த்து சொன்ன வார்த்தை, வில்லார் தோல் இழக வீரா விரிஞ்சனும் விடை வந்தாலும். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு இடத்துல மேடையில போகிறேன். மேடையோட முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த யாருடைய சொல்லின்னு சொல்லுறது ரொம்ப அழகான ஒரு அர்த்தத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் கற்பூரம் பண்ண போல இந்த சாஸ்திரம் வந்து நான் ஏறணும் அந்த சமயத்தில் சொன்னேன். அப்புறம் பல இடங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப ரசமாக இருந்தது. சொல்லின்னு சொல்லணும்னா நாவன்மை கொண்டவர் நான் பேசக்கூடியவர் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமாக நினச்சிருந்துருக்கோம். இதுக்கு என்ன விசேஷமான அர்த்தம்னாக்க, யாராவது ராமனை பற்றி சொல்லின் இவர் அங்கே செல்வர். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்துவத்த கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாதி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நவத ராட்சசாந்தகம்னு யாராவது ராமனை பற்றி பேசினா ஆஞ்சநேயன் தான் அங்கே முதல் ஸ்ரோதாவா பிரதம ஸ்ரோதாவா இருப்பார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயனை போய் நீங்கள் அடைஞ்ச உடனே உன் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. குருவாயிருப்பா சம்பிராப்தோ வாத்தசூனும். இங்கே யாரை பார்த்து சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை? வாத்தபுரநாதனாக இருக்கக்கூடிய குருவாயூர்களை பார்த்து தான் சொல்கிறார். அதனால வாயு தான் கொண்டு ஒன்று ஸ்தாபனம் பண்ணினான் குருவாயூரில். வாயுவும் குருவும் சேர்ந்து ஸ்தாபனம் பண்ணத்தான் தான், குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டப்பட்டத்தான் தான் குருவாயூர்னு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கே குருவாயூரப்பன், இந்த சுவாமிக்கு கிருஷ்ணனுக்கு பேர் குருவாயூரப்பன்கிறது. சுராச்சாரிய துவயானேன வாயுநாச்ச சமந்ததா ஆரம்பமேவ க்ஷேத்திரம் சியாது குருவாயு புராவிதம். இது குருவாயூர் மகாத்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது அதனால இது பகவானே கொடுத்த அந்த குருவாயூங்கிற பேரை. நீங்கள் சுராச்சாரியன்னு குருவுக்கு பேர். குருவை கூப்பிட்டு ஒன்னாலையும் ஆயுவாரையும் ஸ்தாபனம் பண்ணதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு குருவாயூர்னு பேர் இருக்குன்னு பகவான் வாக்காரியே அவசரம் பண்ணாரு. குருவாயூர் மகாத்மத்தில் ஸ்லோகத்தில் இருக்கு. நீ வாயு பகவான் ஸ்தாபனம் பண்ண இடத்த வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ராமாவதாரத்தை என்ன பண்ணேன், வாயு புத்தனை பார்த்த உடனே உனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது. வாயுன்னு சொன்னால் உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? எனக்கு இந்த வாயுவால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் வாத்த ரோகத்தால், என்னுடைய ரோகத்தை போக்கி வைக்க வேண்டாமா? சம்பிராப்தோ வா பிரசுதும் விஷமுதித்தமனாக பாகி, என்னை ரட்சிக்கணுங்கிறத பாகி வாத்தாலயேஷ. 3 வாயு சம்பந்தம் வந்துடுச்சு. ஒன்று வந்து குருவாயூரப்பனுக்கு வாயு பகவான் பிரதிஷ்டை பண்ணாருன்னு ஒன்றும், ராமாவதார காலத்தில் வாயுபுத்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை சந்திச்சு யாரை பரம சந்தோஷப்பட்டாருன்னு ஒன்றும். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி கொடுத்த பட்டத்திற்கு வாத ரோகமாக வந்துடுச்சு. ரோகமும் அமுதனம் தான். அதை ஒரு ஸ்லோகத்தை சொல்லிருக்க, ஏ ரோகாக நம்ம யூயமேவ சுகுதா. நாராயணத்தில் இருக்க ஒரு ஸ்லோகம் இல்லை, தனி ஸ்லோகமாக இருக்குது.
ரோகங்களுக்கு நன்றி சொன்னா நீ தான் வாசமாக சொல்லுது. இந்த ரோகம் மாத்திரம் வராமல் இருந்தால் இவர் பெரிய பண்டிதரும் குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணலையான்னு கேட்டால் இன்னைக்கு இந்த இடத்துல சதஸ் இருக்குது, இந்த இடத்துல யுத்த சதஸ் இருக்குது, இங்கே வாக்கியார்த்தம் சொன்னோம், அங்கே போனோம் இங்கே போனோம், நாளைக்கு பார்த்துக்கலாமே, நாளைக்கு குருவாயூரப்பன் தரிசனம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நாளைக்குன்னு காரணம் போயிட்டே இருக்கும். யமன் வந்து ஒரு நாளைக்கு அழைச்சின்னு போயிருப்பாங்க. இந்த வேதாந்த சிந்தனையையும் சாஸ்திர விசாரத்தெல்லாம் விட்டு குருவாயூரப்பன் சரணமே கதின்னு பிடிச்சிக்கும்படியாக செஞ்சது இந்த லோகம் தானே செஞ்சது. ஹே ரோகாஹ மம யூயமேவ சுகிருதஹ யை நிஸ்பிருகோதம் கிருதஹ காவ்யாலங்கிருதி தர்க்க கோவித கதா யோகேஷு போகேஷு ச நோ சேத் கிருஷ்ணபதாரவிந்த பஜனம் வேதாந்த சிந்தாமபி त्यक्त्वा श्वः श्वः श्वश्व इति भ्रमात् अहमहो याम्येव याम्यं गतिं. நமக்கு தான் ஒரு படம் ஒரு சீரியஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் உடம்பு கொடுத்தது, யாருக்கு எப்படி கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அது யூனிஃபார்மாக ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, சுகர் வருது, பிபி வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, என்னெல்லாமோ ப்ராப்ளம் தான் வருது. இந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த பாழா போன வியாதி வந்து படுத்துறதே அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி நினைக்காம பட்டத்திட்டேருந்து இந்த இந்த ஒரு எண்ணத்தை நாம் வாங்கிக்கணும். ரோகம் வந்ததுனால தானே இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த ரோக நிவர்த்திக்கு ஏதோ ஒரு ஜபத்தை பண்ண முடியாது வருது. இந்த ரோக நிவர்த்திக்காக ஒரு நாராயணியத்தை பாராயணம் பண்ண முடியாது வருது. ரோகம் வந்தேன்னா நாராயணியம் பக்கத்திலே போயிருக்க மாட்டோம். ரோகம் வந்ததுனால தான் குருவாயூரப்பன் ஒரேடியாக பிடிச்சிக்கணும்னு தோணுதோனும். இதனால ஒரு நன்மை வருதுன்னு நினச்சிட்டா ரோகத்தை கண்டு துவேஷம் ஏற்படாது. ரோகத்தில் ராகமும் வேண்டாம், நமக்கு துவேஷமும் வேண்டாம். ரோகத்தில் அபிமானம் வேண்டாம், அதான் ராகம். துவேஷமும் வேண்டாம். வந்துடுத்து பிராரப்த கர்மா. இந்த கர்மாவை ஹவு டு கன்வெர்ட் யுவர் வீக்னஸ் இன்டு யுவர் ஸ்ட்ரென்த். ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃபீஸில் பண்ணால் போகாது, பர்சனல் லைஃப்லையும் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ரோகங்கிறது ஒரு வீக்னஸ், ஹவு டு கன்வெர்ட் இன்டு யுவர் ஸ்ட்ரென்த். வென் இட் இஸ் மோட்டிவேஷன் ஃபார் கிரேட்டர் டிவோஷன் இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரென்த். அது மாதிரி இட் இஸ் அ த்ரெட். உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு த்ரெட்டாக இருக்குது. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கெட் மோர் டிவோட்டட் டு லார்டுங்கிற போது த்ரெட் பிகம்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வாட்டுக்கு வெளியில் போவான்னா அவ்வளவா உடம்புல இருக்கக்கூடிய பிராமணம் வச்சுருந்து பகவானை வதிக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்ததுனாக்க தி வீக்னஸ் பிகம்ஸ் அ ஸ்ட்ரென்த், த்ரெட் பிகம்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டிவைன் ஸ்வாட் அனாலிசிஸோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிப்போம். ஆதரோகத்தை எப்படி வட்டத்துக்கு போக்கி வச்சாரோ அந்த மாதிரி நமக்கும் சகல ரோகத்தை நிறுத்தி பண்ணி ஆஞ்சநேயனை பார்த்தபொழுது பகவானுக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தோடு நம்ம ஹிருதயத்தில் நாம் பிரகாசிக்கணும் பிரார்த்தித்து 34வது தசகம் பூர்த்தியாக இருக்குது. 35 நாளைக்கு மேலே தொடர்ந்து பார்ப்போம். काञ्चनाद्रिनिभाङ्गाय वाञ्छितार्थप्रदायिने अञ्जनाभाग्यरूपाय आञ्जनेयाय मङ्गलं. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. हर हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. श्री सद्गुरु स्वामिनः जय. आंजनेय स्वामिनः जय. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये. तेन त्वदङ्गकमले रतिं मे यच्च शाश्वतीं. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम. श्रीते भावे पुनर्निवेद्याः
क्षेमोऽविताष्कस्य शीतो वातः क्षेममेवा भवन्ते